வணக்கம் மக்களே! வெல்கம் டூ மித்ராவின் பார்வை. அ என்னடா எங்கேயோ இவங்கள பார்த்த மாதிரி இருக்குன்னு நெனைக்கிறீங்களா? நான் வந்து அடிக்கடி துபாய் தமிழனின் சேனல்ல போய் பேசுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு, சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இன்னைக்கு அன்னையர் தினம் இந்த நல்ல நாள்ல வந்து என்னோட சேனல்ல நான் லான்ச் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா இது ஒரு மகத்தான நாள். எல்லாருக்கும் வந்து அன்னையர் தினம் வந்து எவ்ளோ இம்பார்ட்டன்ட்ன்னு தெரியும். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு அன்னையர் தினத்தன்னைக்கு லைவ் போறோம். அம் என்னன்னா, இப்போ லாக்டவுன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸான இடத்துல வந்து நம்ம எப்படி வந்து பாசிட்டிவா வச்சுக்கணும்? நம்ம எப்படி இன்னும் நம்மள வந்து நல்லா ஹேப்பியா எடுத்துட்டு போணும்? ஏன்னா, ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த கஷ்டத்துல நம்மளால முடிஞ்ச ஒரு பாசிட்டிவிட்டி, நம்மளால முடிஞ்ச டிப்ஸ் இத குடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் இன்னைக்கு இந்த லைவ நான் என்னோட சேனல்ல லான்ச் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லங்க. நம்ம வந்து சின்ன வயசுல எப்படி வளர்ந்திருப்போம்? ஆ நெறைய விஷயங்கள ரொம்ப நல்ல விஷயங்கள சொல்லிக் குடுத்திருப்பாங்க ஸ்கூல்ல இருந்தே. மாதாவும் மா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். இப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள். அம்மாவ எப்படி நம்ம வச்சுக்கணும்? எப்படி போற்றி அவங்கள வந்து சின்ன வயசுல இருந்து மட்டும் கிடையாதுங்க. நம்ம நம்ம வளர்ந்து அவங்கள பெரியவங்களா இருக்கும்போது கூட அவங்கள எவ்ளோ அன்பா பார்த்துக்கணும். அப்டின்லாம் எல்லாமே நம்ம வந்து பிராக்டிகலா பண்ணணும். நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம இன்னைக்கு என்ன செய்றோமோ, அத தான் நம்ம குழந்தைங்க நம்மள கவனிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு செய்வாங்க. சோ என்னோட அத்தை, என்னோட அம்மா அவங்களோட அம்மாவ, அவங்களோட மாமியார எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ, அத நான் பார்த்து வளர்ந்ததுனால தான் எங்க அப்பாவுக்கும், எங்க அம்மாவுக்கும் சில சேவைகள் செய்ய முடிஞ்சது என்னால நல்ல ஹேப்பியா. சோ அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து சொல்றத விட செஞ்சு காட்டுறது ரொம்ப நல்ல விஷயங்கள்னு நான் நினைக்கிறேன். சோ ஒரு அம்மா வந்து எவ்ளோ வந்து பவர்ஃபுல்லுன்னா, அவங்களுக்கு வயித்துல குழந்தைய சுமக்கும்போது, தனக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிச்ச அ அ என்ன சொல்றது? உணவுகள் கூட அத தவிர்த்துட்டு, குழந்தைக்கு என்ன வேணுமோ, அது கூட வந்து அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அத சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு அம்மாவோட பாசம். ஸோ அ அ அது நான் அன்னை மட்டும் தான் என்ன சொல்றது? அன்னையர் தினத்தன்னைக்கு கொண்டாடணும்னு சொல்லல. சில குழந்தைங்களுக்கு அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு அப்பாவும் அன்னையா இருந்து ஒரு பாசத்த ஊட்டுறாரு. அவங்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். ஸோ இங்க இப்ப வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இதோட உங்களோட ஆசீர்வாதத்தோடு என்னோட சேனல நான் வந்து துவங்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த நாளுல 2 என்னோட கூட ரொம்ப வருஷம் டிராவல் பண்ண ஃபிரெண்ட்ஸ். அவங்களோட சில எக்ஸ்பீரியன்ஸ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறாங்க. ஏன்னா, எனக்கு லாக்டவுன் பத்தி ஒரு ஐடியா கிடையாது. நான் வந்து ஸ்வீடன்ல இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. இங்க வந்து ஒரு நாள் கூட லாக்டவுன் ஆகல. ஆனா நம்ம ஊர்ல லாக்டவுன் வந்து ரொம்ப நாளைக்கு சில மாச கணக்குல போச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல ஸ்டார்ட்டிங்ல மக்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பிரஷர் இருந்திருக்கும். குழந்தைங்கள ஹேண்டில் பண்றது, உணவுகள், அ ஸோ இந்த மாரி உடற்பயிற்சி பண்ண முடியாம இருந்தது. ஸோ இந்த மாரி விஷயங்கள் வெளி உலகமே கட் ஆயிருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் கட் ஆயிருந்தது. ஸோ இந்த மாரி விஷயத்த வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க பாசிட்டிவா அப்படின்னு பேசுறதுக்காக என்னோட தோழி சசிதேவி அவங்க வரப்போறாங்க. பிளஸ் கவிதான்றவங்களும் வரப்போறாங்க. இப்ப என்னோட பேக் ஸ்டேஜ்ல இருக்கிறது சசிதேவியும், தமிழ் உங்களில் ஒருவன். ஸோ இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட மத்த தோழிய வந்து அழைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அ மினிட். வணக்கம் சசி. வணக்கம் சுமித்ரா. ஐம் என்ன சொல்றது, ரொம்ப ஐம் ப்ரௌட்லி பிரிவிலேஜ் டு அட்டெண்ட் திஸ் ஷோ ஆன் மதர்ஸ் டே. ரொம்ப இந்த அன்னையர் தினத்துல நீங்க என்ன இந்த ஷோவை அட்டன் பண்ண கூப்பிட்டது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் இந்த மாதிரி ஒரு சிங்க பெண்ணோட பேசுறது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரௌட் ஆஃப் யூ. இவ்வளவு நாள் டிராவல் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வழிகாட்டியா, நல்ல ஒரு அன்னையா நீங்க இத்தனை நாள் நடந்து இப்படி இருக்கிறதுக்கு, பிளஸ் உங்க மதர் இன் லாவ பத்தி தொடக்கத்திலேயே பேசினதுக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. வி வில் கண்டினியூ டாக்கிங் அபவுட் இட் சுமி. தேங்க் யூ. ஆனா எனக்கும் வந்து பெருமை நீங்க வந்தது. நீங்க மட்டும் சிங்கப்பெண். ஏன்னா நான் உங்க கூட டிராவல் பண்ணியிருக்கேன். உங்களோட இருந்து பார்த்திருக்கேன். நீங்க வந்து என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்கீங்கன்னு. சோ எனக்கும் பெருமை உங்கள அழைச்சதுக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் உங்களில் ஒருவன் என்னோட தம்பி. சோ எனக்கு வந்து துபாய் தமிழன் மூலியமா தான் வந்து என்னோட தம்பி எல்லாமே அறிமுகம். சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றது, அ நம்ம இறைவனுக்கு வந்து வணக்கம். அதுக்கு அடுத்தது துபாய் தமிழன் எனக்கு ஒரு குரு மாதிரி. சோ அவருக்கு அடுத்த வணக்கங்கள். அதுக்கப்புறம் என்னோட செல்வங்கள் இவங்கலாம் வந்து என்னோட கூட டிராவல் பண்ணவங்க. என் கூடயே இருந்து என்னோட குறைகள், நிறைகள் எனக்கு நெறைய டிப்ஸ் குடுத்து எப்படி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாமே இருந்து சொன்னதுல தமிழுக்கு நெறைய பங்கு இருக்கு. தமிழ் வணக்கம் தமிழ்.
வணக்கம் அக்கா, வணக்கம். அண்ணன் சார்பாகவும் அண்ட் சார்பாகவும் நான் இங்க பேச வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அன்னையர் தினம் அப்படின்றது ஹாப்பி காட்ஸ் டே அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா எல்லாரோட லைஃப்லயும் ஃபர்ஸ்ட் தெய்வம் யாருன்னு கேட்டா அம்மா அப்படின்னு தான் நம்ம மனசார சொல்லுவோம். ஸோ அந்த வகையில இந்த நாள் அதுமா நீங்க ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிச்சிருக்கீங்க, தொடங்கி இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷமான தருணத்துல நான் இன்னும் ஒரு விஷயத்த பதிவு பண்ண விரும்புறேன். எல்லாரோட ஆண் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாரோட பெண் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களோட முதல் இந்த தொடக்கத்துக்கு பின்னாடி மாம்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ மாம்ஸுக்கு என்னது பெரிய லவ் இந்த இடத்துல. ஸோ ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு ஃபேர் அண்டர்ஸ்டாண்டிங் அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். நம்ம அந்த வகையில வந்துட்டு எனக்கு அருமையான ஒரு அக்காவும் மாம்ஸ் கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த ஸ்பெஷல் டே அன்னைக்கு அம்மா அப்படின்ற ஒரு உறவை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் இந்த லாக்டவுனை பத்தியும் நம்ம பேசி ஆகணும். ஸோ என்னோட பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் விஷஸ்கா. தேங்க்யூ தமிழ், தேங்க்யூ சோ மச். வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீயும் உங்க அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா இருந்து அன்னையர் தின வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவிச்சிருங்க. ஸோ நீங்களும் நல்லபடியா இன்னும் நல்ல நல்ல சொல்றது நியூஸஸ்லாம் வந்து மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி நல்ல விஷயங்களை சேர்ப்பீங்கன்னு நம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு தமிழ். தேங்க்யூ சோ மச். ஸோ கவிதா, வெல்கம் டு ஷோ. தேங்க்ஸ் ஃபார் கமிங், தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் மை இன்விடேஷன். ஸோ இவங்க வந்து என்னோட ரொம்ப வருஷ ஃப்ரெண்ட். ஐம் ரியலி ஃபீல் ப்ரவுட் டு இன்வைட் கவிதா இங்க. கவிதா, நீங்களும் வந்து how do you feel like coming here? It's a pleasure. It's a complete pleasure. எனக்கு மித்து வந்து for years I know her. Such a sweet person. எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. நாட் லைக் என்னோட விஷயம் என்னோட இது மட்டும் தான் நான் பார்ப்பேன் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் அ சர்ப்ரைஸ் ஃபார் மீ. அவங்க இந்த லாஸ்ட் கொஞ்ச நாளாவே வந்து ஷீஸ் இன்டு இன்னும் மற்றவங்களோட இதுல நலன்ல வந்து பண்றது இது எனக்கு சர்ப்ரைஸாவே இல்லை. ஏன்னா அவளோட இன்ட்ரெஸ்டே அப்படிதான். எல்லாருக்காகவும் ஹெல்ப் பண்ணுவா. ஹெல்பிங் மைண்ட் ஜாஸ்தி அவளுக்கு பேசிக்காவே. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டார்லிங். நீ இன்னும் எங்கேயோ போகணும். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட் கவி. இட் மீன்ஸ் அ லாட். ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், ரொம்ப நாள் டிராவல் பண்ணவங்களுக்கு தான் தெரியும், புதுசா பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா புரியும். ஸோ அந்த வகையில வந்து ஐ எம் ரியலி பிளஸ்ட் டு ஹேவ் யூ ஆல். என் கூட வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டிராவலே நீங்க வர்றீங்கன்னு போது எனக்கு இன்னும் பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஸோ ஐ வில் கோ வித் கவி. இல்ல, சசி கிட்ட ஃபர்ஸ்ட் நான் போறேன். சசி, நீங்க சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து லாக்டவுன் வந்து ஒரு புது விஷயம் இல்ல, உங்களுக்கு ஏற்கனவே வந்த விஷயங்கள் தான். சோ நீங்க வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த லாக்டவுனை? இல்ல உங்களால முடிஞ்ச டிப்ஸ் மத்தவங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இல்ல நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, அத நீங்க வந்து இங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒர்க்கிங் விமன். நான் வந்து ஐ எம் ஃப்ளைங் ஃபார் ஏர் இந்தியா. ஸோ ஃப்ளைங்ன்றதுனால எனக்கு மோஸ்ட்லி எனக்கு டைமிங்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆடா இருக்கும். குழந்தைங்களை வந்து கரெக்டான அந்த டைம் ஒரு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் ஒரு டக்குன்னு அட்டன் பண்ண முடியாது. திடீர்னு கொடுக்குற இன்வைட் எதுனால என்னால இது பண்ண முடியாது. எனிதிங் ஐ ஹேவ் டு பிளான் அஹெட். எல்லாமே ஒரு 1 month பிஃபோர் அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணணும். திடீர்னு ஏதாவது குழந்தைங்களுக்கு சட்டுன்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி பண்றத வந்து ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்தது. இந்த லாக்டவுன் ஃபர்ஸ்ட் டைம் போட்ட உடனே ஐ தரோலி என்ஜாய்ட் த லாக்டவுன். அதாவது என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவிட்டியில ஒரு பாசிட்டிவிட்டிய பார்த்தேன் நானு. குவாரண்டைன் அப்படின்னு நினைக்கிறத விட இட் இஸ் ஐ எம் ஸ்டேயிங் சேஃபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் நானு. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம வந்து இந்த ரிஸ்க் ஆஃப் கண்டாமினேஷன் வந்து நமக்கு இதுல கம்மியாகுது, மினிமைஸ் ஆகுது அப்படி எடுத்துக்கிட்டேன். பசங்களுக்கும் அதை தான் சொன்னேன் நானு. நமக்கு வந்து வெளியில போல, மாலுக்கு போல, சினிமாக்கு போல, பார்க்குக்கு போல, ரெஸ்டாரண்ட்ஸ் போல, மெயின்லி அதுதான். வீக்லி அல்ல மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வெளியெல்லாம் போற பசங்க வீட்லயே இருந்தோடனே நம்ம வீட்ல இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், கேக் செய்யலாம். எல்லாருமே ஷெஃப் ஆயிட்டாங்க இந்த லாக்டவுன்ல, நோ டவுட் அபவுட் இட். பட் இந்த இதுல வந்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணேன் கிட்ஸோட மோஸ்ட்லி. அண்ட் இந்த செகண்ட் லாக்டவுன் அப்பவும் ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப். சரி, இது கிடைக்காது, அது கிடைக்காது, எல்லாமே கம்மியா இருக்கும், நம்ம வெளியில போயிட்டு உடனே இதை வாங்கி நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லாம நம்ம கிட்ட என்ன இருக்கோ வாட் எவர் வி ஹேவ் அதை வந்து அழகா யூஸ் பண்ணிக்கலாம். அத வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு எந்த சூழ்நிலையிலயும் எப்படி வாழணும் அப்படின்றத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்.
நம்ம கிட்ட இப்ப அரிசி பருப்பு இருக்கா, ஓகே இன்னைக்கு பருப்பு சாதம் நெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்ல நெய் இல்லாம கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி. எப்படி வேணாலும் எந்த சூழ்நிலைக்கும் குழந்தைங்கள குழந்தைங்க வந்து நம்ம மதர் சொல்றத நம்ம எப்படி கொண்டு வரோமோ அப்படி மோல்ட் ஆயிடுவாங்க. அந்த ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி குழந்தைங்களுக்கு இருக்கு. அதனால இந்த லாக்டவுன் வந்து நல்ல பாண்டிங் ஒரு ஃபேமிலிக்கு உட்கார்ந்து 4 பேரும் ஒண்ணா சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ள ஆல்வேஸ் மோஸ்ட்லி நான் ஃப்ளைங் க்ரூவா இருந்தாலும் இருக்கிற நேரத்துல ஐ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வித் மை சில்ட்ரன். ரொம்ப அப்படி இப்படின்னு போகாம சில்ட்ரனோடயே இருப்பேன். அண்ட் மோஸ்ட்லி சாப்பிடுறது கூட ஐ ஆல்வேஸ் ஈட் வித் மை ஹஸ்பண்ட். குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு தென் we both will have together. We don't skip any meal if we both are at home together. தனித்தனியான்ற விஷயமே கிடையாது எங்க வீட்ல. அண்ட் இந்த லாக்டவுன்ல என்ன ஆச்சுன்னா அது எல்லாமே எல்லா நேரமுமே ஒன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. So we spent a lot of time with the family. ஆக்சுவலி அது ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ல. ஏன்னா நம்ம அதுவும் வந்து இப்போ வொர்க்கிங் விமன். சசி நீங்க ஒரு நிமிஷம் மியூட்ல இருக்கீங்களா? ஓகே. என்னன்னா நம்ம வந்து நானும் ஒரு வொர்க்கிங் விமனா தான் இருந்தேன். எனக்கு தெரியும் வந்து நம்ம சனிக்கிழமை கூட வி ஹேவ் டு வொர்க். சோ அந்த ஒரு தருணத்துல வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணியிருப்போம் குழந்தைங்கள. ஒரு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விடுறது, ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஒகேஷன்ல போய் லீவ் எடுத்து கூட இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள். பட் ஆனா வந்து இவ்ளோ ஒரு பெரிய ஸ்ட்ரெச்ல நம்ம அவங்க கூட இருப்போம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. சோ அது ஒரு நல்ல மூமெண்ட். அது ஒரு குழந்தைங்களோடவே இருந்து ரொம்ப ஒரு ஒரு ஹாப்பினஸ் குடுத்த மூமெண்ட் அது. சோ ஜாயிண்ட் ஃபேமிலி பார்த்திருப்போம். அது வந்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் நம்ம இப்பலாம் அத அத பத்தி பண்றதுக்கே. சோ இப்ப வந்து அது ஒரு என்ன சொல்றது ஜாயிண்ட் ஃபேமிலி எப்படி இருக்க முடியுமோ அத நம்ம வந்து காட்டியிருக்கோம் நம்ம குழந்தைங்களுக்கு. சோ அது ஒரு சந்தோஷம் தான். சோ நீங்க இப்போ ஐ ஜஸ்ட் கோ வித் கவிதா. கவி, ஹவ் டு யூ ஃபீல் கவி? இல்ல ஜென்யூனா ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அப்போ ஐ வாஸ் கம்ப்ளீட்லி பிளாங்க். ஐடியாவே இல்ல. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நர்வஸா தான் இருந்தது எப்படி ஹேண்டில் பண்ண போறேன். ஏன்னா வி லிவ் வித் லாட் ஆஃப் லக்ஸுரி. ஸோ அது என்னென்ன லக்ஸுரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனி டைம் போய் ஒரு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர முடியும் அப்படிங்கிறதே ஒரு லக்ஸுரி அப்படிங்கிறது அப்பதான் புரிஞ்சுது. டில் தென் நோ ஐடியா. எப்ப வேணாலும் வாங்கலாம், எது வேணாலும் கிடைக்கும், டோர் டெலிவரி எப்ப வேணாலும் இது பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இருந்துட்டு அந்த ஸ்ட்ரகிள். ஆனா டு பி ஹானஸ்ட் அது தாண்டி வந்ததுக்கு அப்புறமா எதுனாலும் சமாளிச்சிடலாம். இந்த லாக்டவுன்ல அந்த டென்ஷன் இல்ல. ஓ அப்படியே இப்ப 2 days முன்னாடி கூட இப்ப இங்க சென்னையில இங்க தமிழ்நாட்டுல அனௌன்ஸ் பண்ணாங்க 2 weeks கம்ப்ளீட் லாக்டவுன். 2 weeks தானே பாத்துக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல பாத்துக்கலாம். அந்த ஒரு தைரியம் வந்துருச்சு, எதுவுமே இல்லைனாலும் சமாளிக்க முடியும்னு. ஏன்னா இப்ப நம்ம ஜெனரேஷன்ல வந்து அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மள பேம்பர் பண்ணி அது தப்பு கிடையாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு சுச்சுவேஷன். ஸோ அது மாதிரி நம்ம வளர்ந்துட்டதுனால எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு ஐடியாவுமே இல்லாம இருந்தது. இப்போ ஐ ஹாவ் அ பெட்டர் ஐடியா. என்ன இருக்கோ அதை வச்சு மேனேஜ் பண்ணுவோம். ஒரு குழந்தைக்கு முடியலையா உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும்னு அவசியம் கிடையாது. வீட்டுல வந்து அப்ப வந்து அந்த பாட்டியோட ரெமிடிஸ் எல்லாம் வந்து இப்போ ட்ரை பண்ண ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் ஆமா ஸ்ட்ரெஸ் இருந்தது. சி ஐ ஆம் அ ஹோம் மேக்கர். நான் வீட்டில தான் இருந்தேன். ஸோ ஆல் டைம் குழந்தைய விடுறது கூட்டிட்டு வர்றது நீங்க சொல்லும் போது எனக்கு அது புரியுது. இப்போ ஆஃபீஸ் போனவங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது நல்ல டைம்னு. எனக்கு கொஞ்சம் லைட்டா பெண்டு தான்ப்பா கழண்டுது ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல. ஏன்னா ஆல் டைம் வீட்டில் இருக்காங்க, நம்ம இது செய்யணும் அது செய்யணும் இது பண்ணணும் அப்படின்ட்டு. லாக்டவுன்ல கிடைக்காத ஐட்டத்தெல்லாம் தேடி தேடி வாங்கி என்னவோ நம்ம இன்டர்நேஷனல் ஷெஃப் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சூஷி எல்லாம் ட்ரை பண்ணி அது வருதோ வரலையோ வேற விஷயம், அது மாதிரி எல்லாம் பண்ணி பட் தென் யா இட் வாஸ் கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மள வந்து ஒரு இப்போ அம்மா வந்து ஒரு நம்ம அம்மாவெல்லாம் பார்த்து we will be amazed to see them now, like how this woman is able to manage all these stuffs அப்படின்ட்டு. இப்போ வந்து நானும் பண்ணிடுவேன் போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்து லாக்டவுன் இஸ் த ரீசன். ஆக்சுவலி கவி, இஃப் ஐம் நாட் ராங், நான் வந்து நீங்க கூட வந்து ஒரு சின்ன ஒரு கஷ்டப்பட்டீங்க ஒரு தருணத்துல, அதாவது எலக்ட்ரிக்கல் விஷயத்துல நினைக்கிறேன். அப்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ப்ராப்ளி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து 2 weeks தான்.
2 வீக்ஸ்ல முடிஞ்சிடணும் நம்ம வேண்டிக்கிறோம். எல்லாமே நல்லபடியா ஆயிரணும். பட் கண்ட்ரோல் ஆகலன்னா தே கேன் எக்ஸ்டெண்ட். அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த சிச்சுவேஷன்ல சில விஷயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு. அது நீங்க நல்லா கரெக்ட்டா சமாளிச்சீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எல்லாருமே நம்ம ஹெல்ப் பண்ணாங்க. சோ அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா, அந்த மாரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் குடுத்தோம்னா, எல்லாருக்குமே ப்ராபப்ளி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யா டெஃபினெட்லி. இப்போ லாஸ்ட் டைம்லாம் வந்து அந்த கொரோனா இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால, யூ வில் நாட் பிலீவ் 5 லிட்டர் சானிடைசர் கேன் எல்லாம் வாங்கினேன் நான். ஐ வாஸ் சோ ஸ்டூபிட். அந்த மாதிரி பிளான் பண்ணி ஸோ எசென்ஷியல்ஸை வந்து ஸ்டாக்கிங் கிடையாது. அட்லீஸ்ட் 1 ஆர் 2 பேக்கப்பாவது வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் போகவே இல்லை. இப்போ வந்து தெரியுது ஓகே இப்போ ரஷ் பண்ணி ஏன்னா ஆல் 2 வீக்ஸுமே வந்து எசென்ஷியல்ஸ் இருக்க போகுது. ப்ரொவிஷன்ஸோ ஃப்ரூட்ஸோ இல்லை வந்து வெஜிடபிள்ஸோ அவங்க கட் பண்ணலை. டெய்லி அவைலபிளா இருக்க போகுது. பட் ஹாஃப் டே இருக்க போகுது. ஸோ அதை ரஷ் பண்ணி வாங்கி ஸ்டாக் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணவும் வேண்டாம். அங்கே போய் கடையில் வந்து லைன்ல நிற்கவும் வேண்டாம். தட்ஸ் நாட் நெசசரி. பட் வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், ஒரு டியூப் லைட், பேட்டரி, டார்ச், அது மாதிரி ஐட்டங்கள் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். நாட் லைக் ஸ்டாக்கிங் இட் ஃபார் நோ அப்படியே லாங் டைம்க்குன்னு இல்லாமல் அட்லீஸ்ட் நெசசிட்டி எடுத்து வாங்கி வச்சுக்கலாம். தட் இஸ் மேண்டேட்ரி. அதே மாதிரி வந்து ஸ்ட்ரிப்பாக பேராசிட்டமால் அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி ஸ்டாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மெடிசன்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஸ்டாக் பண்ணவே இல்லை. ஸோ அந்த ஒரு ஐடியா அது இந்த லாக்டவுனுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எசென்ஷியல்ஸ் இஸ் ஆல் டைம் அவைலபிள். அதுக்கு ரஷ் பண்ணாம பொறுமையா வாங்கிக்கலாம். சாரி, ஐ couldn't hear you. வணக்கம் லேடிஸ், வணக்கம் மித்ரா சிஸ், வணக்கம் 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 டு எவ்ரிவன். என்ன வணக்கம் குருநாதா. நடக்குது? நான் மியூட்ல இருந்தேன். மன்னிச்சிருங்க. அதுதான் நான் வணக்கம் பின்னாடி தலைவா. பேக் ஸ்டேஜ் கத்திட்டேன். மியூட் மியூட் மியூட். நான் மியூட் போடுறேன். எல்லாருக்கும் மியூட் போட்டுறேன். நான் கவனிக்கல, மன்னிச்சிருங்க. வெல்கம் டு த ஜங்கல். நீங்கள் Anyways, very Yes. very nice to see. All the very best and நல்ல ஒரு டாபிக். I can see girl power here and summer lockdown Mother's Day special. Stay calm, spread positivity. COVID-19. Very nice, very nice. I was listening. நிறைய அதாவது டிப்ஸ் வந்து ஷேர் பண்றீங்க. அதாவது ரியல் வாட் ஹேப்பன் இன் ரியல் லைஃப் கோவிட் சுச்சுவேஷன்ல. இட்ஸ் அ வெரி குட் இன்ஃபர்மேஷன் டு ஷேர். அண்ட் இந்த சேம் டைம் வந்து நிறைய பேருக்கு வந்து இது தெரியணும் தட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹவு டு பி இன் திஸ் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். மெயினாக ஃபார் பீப்புள் ஹூ ஆர் அவுட் ஆஃப் இந்தியா, அதுவும் அம்மா அப்பா விட்டு நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து தே ஷுட் ரியலி. நான்லாம் வந்து பயங்கரமா எப்பா இந்த ஒரு ஹாரர் படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே யாருமே இல்லை ரோட்ல, வீட்டில். நான் ஏதாச்சும் ஒரு ஒரு முட்டை வந்தா கூட அதை கழுவி ரொம்ப பயத்துல உட்காந்துருந்தோம். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நம்மளோட இது வந்து தே நாட் சென்டிங் இட் பேக் டு அவர் ஹோம் டவுன். தட்ஸ் த சேடஸ்ட் பார்ட். ஸோ இங்க எல்லாரும், நான் பாகிஸ்தானி, பிலிப்பினோஸ், சவுத் ஆப்பிரிக்கன்ஸ், ஆஸ்திரேலியா, ஐயோ நீ ஏன் பக்கம் வராத, நான் பக்கம் வரல அப்படின்னு. இட்ஸ் அ நைஸ் திங் தட் யூ கைஸ் ஆர் டாக்கிங் அபவுட் திஸ். பிகாஸ் இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி. இது வந்து நம்மலாம் வந்து ரியல் லைஃப்ல பார்த்து அண்ட் வி ஆல் பீன் அஃபெக்டட் சோ பேட்லி. அண்ட் இந்தியா தான் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் எஸ், ஐ மீன் ஹியரிங் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் so nice to see everyone. Can I have the names என்னால பார்க்க முடியல to wish individually. இவங்க மேல இருக்கிறவங்க சசிதேவி. சசிஜி, belated happy birthday. அப்பயே டவுட். அன்னைக்கு வந்து அவங்க வந்து நைட் வெர்ஷன்ல இருந்தாங்களா, இப்ப கொஞ்சம் அப்ப லைட் வந்து. வணக்கம் யாஷி ப்ரோ. வணக்கம், நல்லா இருக்கேன் யாஷி ப்ரோ. Thank you so much. Super. I'm very happy to see you again and thanks for joining that day. It was a highlight. Thank you so much. It's my privilege. Super. We will surely meet when we come to Chennai. Definitely, I will be coming to Dubai also. We will meet in Dubai also. Please come. இவங்க கீழ இவங்க வந்து என்னோட இன்னொரு பழைய, என்னோட ரொம்ப நெருங்கிய தோழி. இவங்க பேர் கவிதா. இவங்க சென்னையில தான் இருக்காங்க. சூப்பர் கவிதா. வெல்கம் டு மித்ராஸ் பார்வை. Very nice. Mithras is very nice. Carry on.
All the very best. Thank There's you, bro. lots more to come ahead in the future. One thing I know that from today onwards you will be totally stuck. அதாவது மண்டலம் கொழும்பி நாளைக்கு என்ன கான்டென்ட் போடணும், எந்த ஸ்ட்ரீமை யாரை கூப்பிடணும்னு, அப்படி வெரி குட். நான் இதுதான் வந்து சி திஸ் இஸ் சம்திங் ஒரு அதாவது நான் எப்பவுமே யூடியூபர்ஸ்க்கு சொல்ற ஒண்ணுதான். சி டு மேக் வீடியோ டு ஹிட் த வியூஸ் இட்ஸ் சிம்பிள். மசாலா கிசாலாம் போட்டு அவனை இவனை திட்டி ட்ரோல்லாம் பண்ணி நம்ம எடுக்கலாம். பட் டு ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். You will not get that support immediately, but for sure people will start loving you more, because இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் இருக்க சிச்சுவேஷன்ல வந்து எந்த சேனல் மாத்தினாலும் உங்களுக்கு வந்து நெகட்டிவான ஒரு மெசேஜ் தான் வருது. Honestly, for the past a week, Mitra says and all my brothers and sisters, they know that I was personally facing through a very bad situation in India. But things were really, அதாவது இதெல்லாம் உண்மைதான்ப்பா, நியூஸ்ல பாக்குறதுலாம் உண்மைதான். நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. இதுல வேற சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் இதெல்லாம் வந்து சைனாக்காரன் பண்ற பேய் கதை பிரதர்னு. அட பாவி, இத்தனை பேர் போறாங்க பேய் கதைன்னு சொல்றீங்க. So see, this is one thing which we have to speak on a regular basis. So all the best for that, Mitra sis. For sure she will be doing எப்படி சொல்றது, வேற மாதிரி தான் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். உங்க பேரை கன்ஃபார்ம் காப்பாத்திடுறேன் தலைவா. நீ எங்க கவலைப்படாதீங்க. பேர் என்னோட பேர் விட அதுதான் வந்து மதியான மித்ரா சார் சொன்னேன். இட் இஸ் அதான் இப்ப கூட பாருங்க, நிறைய பேர் யூடியூப் திறந்துட்டாங்க. அதாவது இப்ப நம்மளாம் வாய்ஸ் அவுட் கொடுக்குறோம். Now celebrities, I'm talking about the celebrities, அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா they earning per week at least 15-16 lakhs, but they having a competition நம்மளோட. இப்ப நம்மளுக்கு எல்லாம் காம்படிஷன் பயங்கரமா இருக்கு. நாமளே வந்து அப்படியே ஸ்லோவா ஏறி இறங்கி அப்படி கொடி காமிக்கலாம் போகும்போது புஸ்குன்னு இப்படி வந்துறாங்க, டேய் அப்படின்னு. அப்பா எங்க இருந்து அப்பா வந்தீங்க? So but this for me YouTube is a channel to motivate and to show the truth. So அதுதான் மித்ரா சார் ஜாயின் பண்ணாங்க. என்னோட டீம் லேடி பாஸ், ஐசக், தமிழ், எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் ஒரு இங்க வந்து ஜாயின் பண்ண டீம் தான். பட் ஐம் ரியலி ஹாப்பி டு சி சசிஜி அண்ட் கவிதா ஜி ஃபார் மித்ரா சார்ஸ் ஓப்பனிங். இது வந்து ஒரு இதுதான் அதாவது மனசால வந்து ஒரு டீம் சேர்றதுன்னா அது எப்பவுமே சக்சஸ் தான். ஸோ மித்ரா சிஸ், ஆனா மித்ரா சிஸ் நான் ஒண்ணு சொல்றேன், லைவ் ஸ்ட்ரீம் வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல கமெண்ட் நீங்க வந்து ஒரு இப்போ இல்லப்பா ஒன்னும் இருக்குதுப்பா ஒண்ணு சொல்றேன். ஸோ பட் நான் நிறைய பேருக்கு அதான் சொல்லுவேன், பிகாஸ் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது நம்ம வந்து வி கேனாட் கான்சென்ட்ரேட். இங்க வந்து நான் பேசியிருப்போம், நான்லாம் பேசுற டாபிக் சசிஜி அவங்க பாக்கல நினைக்கிறேன், பார்த்துருந்தாங்கன்னு நல்லா நான் பேசினே பக்க சைக்கிள் கேப்ல ஒருத்தன் திட்டுவான், அதுவும் நல்லா திட்டுவான், சாமியா திட்டுவான். அவனை பார்த்து நான் எப்படி தூக்கணும்னு பார்ப்பேன். So it is that's thing, but for sure Mitra sis will not have that tension. She will not have haters. She will have only all ஸ்லோவா கத்துக்கிறேன் bro. கொஞ்சம் பழகணும்ல. Don't worry, you honestly சொல்ல போனா அதுதான் கொஞ்சம் தான் நான் பழக முடியும். Yeah. இல்ல சார் மித்ரா sis, நீங்க இப்பதான் கோதால இறங்கிருக்கீங்களா? Don't worry. So you have a beautiful day. All the best. Happy Mother's Day to Sasiji. அதுதான் சொல்ல வந்தேன் நான். Happy Mother's Day for Amma and Smita and your sisters. எல்லாருக்குமே எங்க சார்பாக Mother's Day wishes சொல்லிடுங்க. Thank you Mitra sis. You guys have a beautiful day. And Sasiji, திருப்பி நீங்க மித்ரா சிஸோட திருப்பி நம்ம வந்து ஒரு தெரிக்க விடுற மாதிரி ஒரு லைவ் பண்ணுவோம். கண்டிப்பா ஷூர். எப்போ சொல்லுங்க, ஐ அம் ரெடி. ஏன்னா ஆல்ரெடி இப்ப லாக்டவுன்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். டெஃபினெட்லி ஒரு ஷோ போட்டு தெரிக்க விடுறோம். ஆமா, வெச்சு செய்றோம். ஆமா, ஆல் தி பெஸ்ட். அதுதான் ஃபன்னா கூப்பிடுறீங்களா, வாங்க நான் பேசுறேன் அப்படினாங்க. அதுக்கு அப்புறமா திரும்ப யோசிச்சாங்க, இல்ல நம்ம கூட கொஞ்சம் ஏதாவது மெசேஜா சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. சரி ஓகே, எல்லாருமே ஒரு டீமா அப்படியே கிளம்பிட்டோம். வெரி குட். இப்ப என்னோட டீம்ல என்னோட சரௌண்டிங்ஸ்ல இருக்க யூடியூபர்ஸ்ல வந்து சாமியா மெசேஜ் போட்டுன்னு இருக்காங்க. இட் இஸ் குட். அதான் சொல்றேன், ஒரு யூடியூப் திறக்கிறதுக்கு வந்து இட்ஸ் நாட் a big deal. வியூஸ் கிடைக்கிறதுக்கு வந்து big deal. பட் அதாவது மசாலா கிஸ்லாம் போட்டு நம்ம வந்து instead of getting hate rates, let's spread positivity. It's a good thing which you are doing right now. So super. Enjoy. Thank you bro. Thanks for coming bro. It's like we are really honored, you know, to have you. என்னோட ஸ்ட்ரீம் மாதிரி நான் சசிஜி சொல்லுங்க சசிஜி. யாஷி ப்ரோ, இல்ல ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன். நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த ஹேட்ரட்ஸ் கமெண்ட்ஸ் போடுவாங்க அப்படின்னுட்டுன்னு.
ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் எடுத்தாலுமே நெகட்டிவா பேசுறதுக்கு 10 பேர் வருவாங்க யாஷி ப்ரோ. பட் பாசிட்டிவா பேசுறதுக்கு நம்ம 100 பேர் போவோம். என்ன சொல்றீங்க? அதுவும் சுமிக்கு ஆமா. சப்போர்ட்டா. Sama. Very good. Very good. I really தேங்க் யூ, like it. தேங்க் யூ. This is the அதான் சொன்ன girl power. Girl power. Very good. Enjoy, Yeah, guys. கரெக்ட், கரெக்ட். Mithrasis, Thank you all the so best. much. Rock on. நல்ல டீம். வாழ்க வளமுடன், அன்பேசியம். உங்க சிக்னேச்சர் தான் நான் இன்னும் பார்க்கல. வணக்கம் மித்ராசிஸ் ஸ்பீக்கிங். நான் வந்து வளர்றேன் துபாய் தமிழ். உங்க பக்கம் தான் எல்லாம் இம்ப்ரூவ். என்ஜாய் மித்ராசிஸ். Thank you so என்ஜாய் much. சசிஜி, Thank you so கவிதாஜி. much, bro. பை. எனி டைம் மித்ராசிஸ். டேக் கேர் ப்ளீஸ். ஓகே. சோ அடுத்த ஒரு சிங்கப்பெண் இருக்காங்க மலேசியால இருந்து. ஐம் ஹாப்பி டு இன்வைட் ஹர். ஜஸ்ட் a minute. வணக்கம் லேடி பாஸ். தேங்க்ஸ் ஃபார் கமிங். No problem, Akka. Thank you so much for inviting me. Great. I'm really very happy. So first day, first stream. ரொம்ப ஹாப்பியா இருக்குக்கா. So happy Mother's Day to everybody. Thank you so much, Da. Thank you so much. Happy Mother's Day to you also. Thank you, Akka. So Mother's Day அப்படி ஸ்டார்டிங் நேரா பேசிடலாமே, பிகாஸ் நானே இப்ப 2 பேர் வந்து அப்படியே ஓடி பின்னாலே அப்படி சுத்தி வச்சிட்டு இருக்கேன். எனி டைம் ஒரு சத்தம் வரும், எங்காவது அழுவுற ஒரு சத்தம் வரும். அதனால நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடுறேன் பேசுறதுக்கு. நான் மதர்ஸ் டே சொல்லும் போது லாக்டவுன் பீரியட்ல மதர்ஸ் டே செலிப்ரேஷன் வந்துட்டு எப்படின்னாக்கா ரொம்ப எப்படி சொல்லுவாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி தான் இருக்கணும். நிறைய எப்படின்னா லாக்டவுன் டைம்ல வந்து நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ ஒரு அம்மாவா நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். எப்படின்னாக்கா எப்படி பிள்ளைங்கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது அதெல்லாம். ஸோ பிகாஸ் நார்மலி வந்து நம்ம வெளியே போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கும் நம்ம வீட்டுல இருந்து பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ லாக்டவுன் பீரியட் வந்து நம்ம பிள்ளைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு 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 சிச்சுவேஷனாவும் இருக்கு. ஸோ லாக்டவுன் வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது விஷயமாவும் இருக்கும். அண்ட் நிறைய விஷயம் நம்மள வந்துட்டு பூஸ்ட் அப் பண்ற விஷயமும் நிறைய இருக்கு. லைக் இப்ப நான் லாக்டவுன் பீரியட்ல வந்து நான் வீட்டுல இருக்கிறதுக்கும் வேலை அதுக்கு முன்னுக்கு வேலை செஞ்சதுக்கும் இப்ப நான் வீட்டுல இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னா, என்னால சொந்தமா ஒரு ஒரு பிசினஸோ இல்ல ஏதாவது என்னால செல்ஃபா செய்ய முடியுற ஒரு விஷயம் என்னால ஸ்டார்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஒரு எப்படி சொல்லுவாங்க, இப்ப ஒவ்வொரு அம்மாவும் வந்துட்டு இப்ப வீட்டுல லாக்டவுன்ல இருக்கும்போது பிள்ளைங்களாம் வேலைக்கு போவாங்க. அம்மா வீட்டுல என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்க நம்மளுக்கு எல்லாம் தெரியாது இல்லையா. சோ லாக்டவுன் டைம்ல வீட்டுல இருக்கும்போது சோ அம்மா காலைல பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதோ சரி, வீட்டு வேலைங்க செய்யறதோ சரி, துணி துவைக்கிறதோ சரி, கிளீன் அப் பண்றதும் சரி, இந்த விஷயம் எல்லாமே நம்ம பாக்குறோம். ஸோ நான்லாம் வந்து முன்ன வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா வீட்டுல என்ன செய்யறாங்க, இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது அம்மா வீட்டுல என்ன சமைச்சு வச்சிருப்பாங்கன்னு யோசிப்பேன். பட் மார்னிங்ல இருந்து சாயந்தரம் நான் வீட்டுக்கு போற வரைக்கும் அம்மா எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது. தம்பி தங்கச்சிய பாத்துக்கிட்டு சமைக்கிறதும் செஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வருவோம், சாப்பாடும் அதுக்கு நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டு துணிமணிங்களே துவைச்சு நம்மளுக்கு இந்த துணி எங்க இருக்குன்னு கேட்டாலும் அவங்களுக்கு கரெக்டா தெரியும், போடுற நம்மளுக்கு தெரியாது. பட் அவங்களுக்கு தெரியும் அந்த துணி எங்க இருக்குன்னு. சோ அவ்வளவு ஸ்ட்ரகிள் அம்மா பண்ணிருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து எப்படின்னாக்கா இப்ப ஒரு அம்மாவா ஃபீல் பண்ணும்போது எனக்கு தெரியுது, ஐயோ இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்களா அவங்க, நம்மளே இவ்வளவு கஷ்டப்படுறோமே. 2 பேரும் சின்ன பிள்ளைங்க. அது பிகாஸ் நம்ம டைம்ல எல்லாம் வந்து பிள்ளைங்க இந்த ஹெட்போன்ஸ் எல்லாம் இல்லைல்ல, புக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் அவ்வளவும் இருக்காது. சோ இப்போ உள்ள பிள்ளைங்க ஒரு போன் கொடுத்தா பேசாம உட்கார்ந்துருதுங்க. அந்த மாதிரி உள்ள பிள்ளைங்களையும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல. சோ அந்த டைம்ல வந்து அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. எனக்கு என் கூட பிறந்தவங்க 7 பேரு. சோ அந்த 7 பேர் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. சோ நான் ஸ்கூலுக்கு போகும்போது என் கீழே உள்ள தம்பி தங்கச்சி எல்லாம் அப்பதான் ஸ்டில் யங், 2 வயசு 4 வயசு 5 வயசு. சோ அந்த மாதிரி இருக்குமோ அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. சோ எவ்ரி மதர்ஸ் டே தான் நம்ம அம்மாவும் செலிப்ரேட் பண்ணணும்னு இல்லை. எவ்ரி டே அம்மா ஸ்பெஷல் தான். எவ்ரி டே ஷி இஸ் டூயிங் சம்திங் ஃபார் அஸ்.
நான் இன்னைக்கு இப்ப நான் எங்க அம்மா விட்டு நான் தூரமா இருக்கும்போது ஐ ஃபீல் தட் ஐயோ அப்பயே நம்ம அம்மா கூட இருந்திருக்கலாமே, சொல்லும் போது சண்டை போடுவோமே, இது இல்லைனாக்கா ஐயோ ஏன் இது இல்ல அப்படி நம்ம கத்துவோமே. இப்ப அம்மா எங்க இருக்கீங்க, ஐயோ இப்ப ஏன் என் பக்கத்துல இல்ல, ஐ நீட் யூ அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரொம்ப லைக் அவங்க அவங்க வீட்ல இருக்காங்க, நான் இங்கே தனியா இருக்கேன். சோ அந்த ஃபீலிங்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நிறைய விஷயம் இருக்கு. சோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அம்மாவை செலிப்ரேட் பண்றதுக்குன்னு மதர்ஸ் டேன்னு ஒண்ணு தேவையில்ல. எவ்ரி டே நம்ம அம்மா காலைல எழுந்துச்சு குட் மார்னிங் அம்மான்னு சொன்னாலும் சரி, படுக்கும் போது குட் நைட் அம்மான்னு சொல்றதும் சரி. ஃபர்ஸ்ட் நான் என் தம்பி தங்கச்சிக்கிட்ட எப்போதுமே சொல்லுவேன், இப்ப சண்டை போடுவோம், சொன்ன பிச்சு கேட்க மாட்டோம். பட் ஒன் டே இப்ப வீட்டுக்கு வந்து அம்மா சாப்பிடறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கு பதில் சொல்றதுக்கு அவங்க இல்லாம போயிட்டா நீ என்ன பண்ணுவ? சோ இருக்கும் போதே அப்ரிஷியேட் பண்ணணும். சார் நான் என் தம்பி தங்கச்சிக்கு எப்போதுமே சொல்லுவேன், இப்பவும் நான் அதான் சொல்லுவேன். எங்க அம்மா போன் அடிச்சு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, தம்பி வெளியே போறாங்க, வீட்டுக்கு வர்றது வந்து சரியா வரமாட்டாங்க, நான் ஏசுறேன் ஏன்னா ஒண்ணு கேட்க மாட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்றது ஒண்ணுதான், ஓகே இப்ப நீ வெளியே போற, திருப்பி கூப்பிடுறதுக்கு அம்மா கால் பண்றாங்க. நாளைக்கு நீ வெளியே போயிட்டு வரும்போது நீயா வந்து சாப்பாடு என்ன இருக்கு சொல்லும் போது பதில் சொல்றதுக்கு ஆள் இருக்காது, நீயே சமைச்சு சாப்பிடணும். அந்த ஃபீலிங் உனக்கு தெரியாது. அந்த ஃபீல் வந்து ரொம்ப பேடான ஃபீல். சோ இல்ல நீங்க சொல்றது ரொம்ப ட்ரூ. நீங்க சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் வந்து எங்களுக்கு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. நாங்களும் ஸ்கூல்ல இருந்து வரும்போதே ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட தான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா தான் கேட்போம். அத நான் நெறைய வாட்டி இப்போ எங்க அம்மா இல்லாதப்போ நெறைய வாட்டி நான் நெனச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அது இல்லாம வந்து ஐ திங்க் ரியலி வந்து அ லேடி பாஸ் கூட ஒரு நீங்க இஃப் ஐ அம் நாட் ராங், நீங்க கூட போன லாக்டவுன்ல தான் வந்து குழந்தை டெலிவரி ஆச்சுல்ல உங்களுக்கு? எஸ். ஆ ஆமா. அது அதுவும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது? நான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனா ஒரு வித்தியாசமான அனுபவம் இல்லையா? ஒரு சின்ன என்ன சொல்றது? நம்ம எதிர்பார்க்காத சிச்சுவேஷன் அது. ஆனா அதையும் நீங்க வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிட்டீங்க. பெரிய விஷயம் தான். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, எல்லாருக்கும் நடக்குது. நம்மளுக்கு மட்டும் தான் நடக்குதுன்னு சில பேர் நெனச்சுப்பாங்க. நம்ம ஏன் Yes. இவ்ளோ இந்த இந்த சிச்சுவேஷன்ல தள்ளப்பட்டுருக்கோம் அப்டின்லாம் இல்ல. நம்மள விட ரொம்ப கஷ்டப்பட்ட சிச்சுவேஷன்லாம் பார்த்தவங்கலாம் இருக்காங்க. அதுக்காக தான் நான் வந்து இவங்க எல்லாரையுமே நான் கூப்ட்டு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்றதுக்காக நான் கூப்ட்டுருக்கேன். பிகாஸ் எனக்கு 0 எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லாக்டவுன். சோ அது தெரிஞ்சவங்க பேசினா தான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு தான் நான் இவங்க கண்டிப்பா வரணும் இவங்க 3 பேரும் அப்டின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். So thank you so much, Lady Boss. Thanks a lot for coming here. நோ ப்ராப்ளம் அக்கா. பிகாஸ் என்னோட அம்மா நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு சான்ஸாவும் இருக்கலாம். பிகாஸ் நான் எங்க அம்மாவை பார்க்க சொல்லுவேன் கண்டிப்பா. மித்ரா அக்காவோட சேனல்ல போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பா. So, Thanks, Da. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் சன் டெலிவர் பண்ணும்போது அம்மா கூட இருந்தாங்க. செகண்ட் பேபி டெலிவர் பண்ணும்போது அம்மா பக்கத்துல இல்ல. சோ அந்த டைம் அந்த ஸ்ட்ரகிள், ஃபர்ஸ்ட் பேபிக்கு எங்க அம்மா கை பிடிச்சிருந்தேன். செகண்ட் பேபிக்கு நான் பெட்ட பிடிச்சிருந்தேன். அந்த ஃபீல்லாம் ரொம்ப இருக்கு. சோ எங்க இருந்தாலும் எல்லா அம்மாவுக்கும் இந்த வேர்ல்ட் ஹாப்பி மதர்ஸ் டே. அம்மாவை மிஸ் பண்றவங்க அம்மாவை மிஸ் பண்ணிருப்பாங்க ஏற்கனவே, விஷ் பண்ண முடியாது. சோ டோன்ட் வரி, எங்க இருந்தாலும் நம்ம அம்மா நம்ம கூட தான் இருப்பாங்க. பை ஹார்ட் நம்ம மனசுல தான் இருப்பாங்க. சோ எல்லா அம்மாவுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ Thank அக்கா. you, Da. Thank you so much, Da. Thanks a lot for coming, Da. Thanks a lot. ஓகே Happy அக்கா. Mother's Day to you. Beautiful பேசுனீங்க. Thank you so much. Bye, Ma. நெக்ஸ்ட் என்னோட பயங்கரமான சகோதரர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. வணக்கம் ரகு பிரதர். ரகு பிரதர் வணக்கம் 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 வணக்கம். நான் ஏதாச்சும் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் சொல்றதுக்கும் இருவருக்கும் அந்நிய தின வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு இந்த தம்பி இதுல பார்த்து இருக்காங்கன்னா கொண்டிருக்க அது வந்து எல்லாருக்கும் சாரி சொல்லுங்க. அனைவருக்கும் என்னுடைய அந்நிய தின நல்வாழ்த்துக்கள். அம்மாக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. கட்டாயம் நான் சொல்லிடுவேன். நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஃபர்ஸ்ட் லைவ்ல நான் வரணும்ன்றதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்து ஒரு மாதிரி வந்துட்டு கனெக்ஷன் எனக்கு. தேங்க்யூ ரகு பிரதர். அதனால தான் டக்குன்னு சரி நான் வந்து உங்களை எடுத்தேன்னா உங்களுக்கு அங்க கனெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு எடுத்தது நானு. தேங்க்யூ சோ மச் நீங்க வந்ததுக்கு. ரொம்ப ஹாப்பி எனக்கு. எனக்கும் சந்தோஷம் இல்ல. இப்ப இந்த லைன் எனக்கு கிடைச்சு நான் அப்போல இருந்து ட்ரை பண்றேன். எனக்கு இந்த லைன் வருது இல்ல, கேமராவும் ஒர்க் பண்ணது இல்ல, ஆடியோவும் ஒர்க் பண்ணது இல்ல. ஒரு மாதிரி திருப்பி எடுத்துட்டு இருந்தேன்.
ஆமா நான் பார்த்தேன். நீங்க இவரு கதைச்சிட்டு இருந்தாருல்ல, நம்ம தமிழ் மகன் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கும் எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு தெரியல. ம், 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 ம். சோ அங்க எப்படி அன்னையர் தினம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வந்து இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல எல்லாருமே வீட்டுக்குள்ள தான் அடைஞ்சிருக்காங்க. நான் இருக்கிற இடத்துல வந்து சரியான கிரிட்டிக்கல். ஓகே, இப்ப ஓகே. இந்த திடீரெண்டு மரணங்கள் அப்படியான ஒரு சிச்சுவேஷனா இருக்குது. அப்ப அதனால வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ள தான். இப்ப ரோட்ல இறங்கினா எல்லாமே வெறிச்சோடி போய் தான் இருக்கு. சனமே இல்ல ரோட்ல. வேலைக்கு போறாக்கள் மட்டும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அத்தியாவசிய தேவையில் இருக்கிறார்கள் மட்டும் போய் கடைக்கு போய் வராங்க. மற்றபடி எல்லாம் வீட்டுக்குள்ள. ஓகே, ஓகே. ஒரு நிமிஷம் நான் அந்த மியூட் போடுறேன் சசிக்கு. சொல்லுங்க. அது இப்போ அ இது அங்கேயும் இந்த மாரி சிச்சுவேஷன் தானா? ஆக்ஸிஜன் ப்ராப்ளம் அந்த மாரிலாம் ஏதாவது இருக்கா? இவ ஆக்ஸிஜன் ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. எங்கட ஸ்ரீலங்கால வந்து டேஞ்சர் ஜோனா இருக்கேக்குல வந்து நான் இருந்த இடம் வந்து சரியா சேஃபான ஒரு இடமா இருந்தது. ஓ! ஓகே, ட்ரிங்கோமல்ல. ஓகே. அவ்வளவு சேஃபான ஒரு இடமா இருந்துச்சு. ஏனென்றா அந்த லாக்டவுன் போட அந்த ஸ்ரீலங்காவுல டேஞ்சர் ஜோனா இருக்கேக்குல நான் இருக்கிற ஊர் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். சோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நான் இருக்கிற இடம். அப்ப இங்க எந்த டூரிஸ்டுமே வராம பிளாக் பண்ணிட்டாங்க. அப்ப இங்க நாங்க ஃபுல்லா சேஃபா இருந்திருந்தோம். இந்த நியூ இயர் வந்த டைம்ல தமிழ் நியூ இயர் வந்துச்சு ஏப்ரல் மாசம். ஓகே. அதோட கிளம்பின அடுத்த கட்ட நகர்வு தான் இந்த கொரோனா. திருவண்ணாமலை அவ்வளவு பாதிக்கப்பட்டது. கன பேர் செத்து ஒரு 19 பேரு கிட்ட செத்துட்டாங்க. அந்த ஒரு 2, 3 கிழமையில. அதுவே ரொம்ப கவலையா இருக்கு. என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து முடிஞ்ச உடனேவே அந்த அந்த லாக்டவுன்ல முடிஞ்ச உடனே மக்கள் என்ன நெனச்சுட்டாங்க, அவ்வளவுதான் இது முடிஞ்சிருச்சு. அ அப்புறம் வந்து இது வேக்சினேஷன் கண்டுபிடிச்சுட்டாங்க. சோ இனிமே பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜா வெளியில இறங்கிட்டாங்க. சோ இன்னும் கூட அவங்க வந்து ஜாக்கிரதையா இருந்து ஸ்லோவா தான் வந்து வெளியில வந்து ஏன்னா, அவ்ளோ பெரிய தாக்கம் இந்த கொரோனாங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ். அவ்ளோ பெரிய தாக்கம். நம்மளுக்கு அது மெடிசின் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னும் போது, மக்கள் இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னும் வந்து வெளியில போற தேவையில்லாம போறது. சோ ஒரு ஒரு கல்யாணம், ஒரு சில விஷயங்கள் வந்து அத தவிர்த்திரலாம். ஏன்னா நம்ம இப்ப வந்து இருக்கிற சூழ்நிலையில நம்மளுக்கு அஃபெக்ட் ஆவுது. பிளஸ் நம்மளால வந்து மத்தவங்களுக்கும் அஃபெக்ட் ஆவுது. பிளஸ் வந்து இப்போ வட மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா வந்து, அங்கலாம் வந்து பெட் கிடைக்கல. ஹாஸ்பிட்டல்ல ஆக்ஸிஜன் கிடைக்கல. ம். சோ அந்த அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப சீக்கிரம் கூட பரவிடும். இதான காத்துல பரவுற வியாதினால வந்து இது ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்க கிட்ட பரவுற வியாதினால, இது வந்து ரொம்ப சீக்கிரம் பரவிடும். அதனால நம்ம தான் இன்னும் கூடுமான அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ இப்ப இந்த லாக்டவுன் போட்டிருந்தாங்கன்னா, அத மதிச்சு, அ தேவைகள் மட்டும் இருந்தா வெளியில போனா நல்லா இருக்கும். சோ இது நீங்க எல்லாருமே வந்து உங்க சைட்ல இருந்து எல்லாருமே சொல்றீங்க. எல்லா இடத்தையும் சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இங்க வந்து சொல்றீங்க. அதே மாரி வந்து எங்கெங்கெல்லாம் உங்களால முடியுதோ அந்த அந்த இன்ஃபர்மேஷன் குடுக்குறீங்க. சோ ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னைக்கு வந்ததுக்கு. ரொம்ப ஹாப்பி ரகு பிரதர். நீங்க சேஃபா இருங்க. ஜாக்கிரதையா இருங்க. வீட்ல எல்லாருக்கும் சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியில போறத தவிர்த்துருங்க எல்லாருமே. ஏன்னா நீங்க சொன்ன அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்னால கொஞ்சம் சேஃபா இருங்க ரகு பிரதர். இப்ப இங்க இப்ப இப்ப வந்து இங்க நாட்ட பூட்டுறதுக்கான எந்தவித முடிவுகளும் இல்ல. இப்ப இந்த இப்ப ஒரு மாவட்டம்னு சொன்னா மாவட்டத்துல இந்த ஏரியால இருக்கிறார்களுக்கு வந்து பாசிட்டிவ்ன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த ஏரியாவ அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. அவங்க வெளியில வர இயலாது. அதுக்குள்ள இருக்கிறாங்க செக் பண்ணி இப்ப அவங்களுக்கு கொரோனா இருக்குன்றத கண்டுபிடிச்சு அவங்கள உடனே ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிருவாங்க. கொத்தணிக்கு கொண்டு போயிருவாங்க. கொரோனா கொத்தணிக்கு. அப்படித்தான் ஓகே, நீங்க செய்து கொண்டு வராங்க. இங்க ஒரு 4 ஏரியா அப்படி பூட்டப்பட்டு இருக்குது. அதுல 2 ஏரியா நாளைக்கு ஓபன் பண்றாங்க. ஓகே, ஓகே. சரி அதுதான் கொஞ்சம் இன்னும் எல்லா எல்லா இடத்துலயுமே இது வந்து இந்த இப்ப இன்னும் இப்ப செகண்ட் இப்ப ஃபேஸ் இன்னொரு விஷயம். பரவிட்டு இப்ப இருக்கு. நாங்க சைனாவுல அதான் சொல்லுங்க, சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க. இப்ப நாங்க இப்ப நார்மலா சைனால இப்படி ஒரு வருத்தம் வந்திருக்குதுன்னு சொல்ல, நாங்க பரவாதிப்பட்டு மாஸ்க் எல்லாம் போட்டு, அதான் முகக்கவசம் எல்லாம் போட்டு, 24 மணித்தியாலம் கைய கழுவி, குளிச்சு, வாய கொப்பளிச்சு, கால தேய்ச்சு கழுவிட்டு இருந்தோம். சரி, அது வந்து அப்படியே இந்தியாவுக்கு வந்திருக்காமன்னு சொல்லேக்குல, சரி ஓகே, மாஸ்க போட்டு சானிடைசர் அடிச்சு கொண்டு திரிஞ்சோம். சரியா? இது ஒவ்வொரு நாட்டுக்காரர்களுக்கும் இது சரியாகும். நான் சும்மா எந்த நாட்ட மட்டும் வச்சு நான் உதாரணமா சொல்றேன். இந்தியாவுக்கு வந்துட்டேன்னு சொன்னோனே நாங்க என்ன செஞ்சோம்னா, சரி ஓகேன்னு போட்டு சானிடைசர மட்டும் பாவிச்சோம். மாஸ்க மட்டும் போட்டு திரிஞ்சோம். அதே எங்கட நாட்டுக்குள்ள வந்துட்டு, எங்கட ஊருக்குள்ள வந்துட்டேன்னோனே நாங்க முகக்கவசம் பாவிக்கிறதும் இல்ல, சானிடைசர் போடுறதும் இல்ல. நாங்க ஆடு மாடு மாதிரி திரியிறோம். இப்படி திரிஞ்சா என்ன செய்றது?
சோ ட்ரூ. நீங்க சொல்றது அவ்வளவு உண்மை. ஆனா இங்க கூட சில டைம்ஸ் ஸ்வீடன்ல கூட எல்லாருமே வந்து மாஸ்க்கும் போட மாட்டேங்கிறாங்க. நாங்க வெளியில போனா கூட பார்க்கிறோம். எல்லாருக்கும் என்னன்னா, எந்த கண்ட்ரியா இருந்தாலும் ஒரு அசால்ட்டான தைரியம். இல்ல நம்மளுக்கு வராது. நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே வரல. செகண்ட் ஃபேஸ்ல எதுக்கு வரப்போது? அப்டின்ற தைரியத்துல, தேவையில்லாத தைரியத்துல அவங்க நடக்குறாங்க வெளியில. இததான் கொஞ்சம் மாத்தணும். அவங்க மைண்ட் செட்ட மாத்தணும். ஏன்னா, பக்கத்து கண்ட்ரிக்கு ஒரு 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 ஸ்டேட்டுக்கு வந்து இன்னொரு பக்கத்து ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு பெரிய விஷயம் இல்ல. ரொம்ப டக்குன்னு வந்துரும். இப்போ ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரி பரவுறது ஒ டக்குன்னு பரவிடும். சோ அதனால என்னன்னா, நம்ம வந்து எவ்ளோ கூடுமான அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கூடுமான அளவுக்கு நம்ம வந்து எவ்ளோ வந்து ப்ரிகாஷனா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாலே ஓரளவுக்கு என்ன சொல்றது? இத கட்டுப்படுத்துறதுக்கு முடியும். இல்லன்னா அது கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல சின்ன பசங்களுக்கு அஃபெக்ட் ஆகல. இப்ப இருக்கிற செகண்ட் ஃபேஸ்ல சின்ன பசங்களுக்கும் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. சோ நம்ம எவ்ளோ நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கிறோமோ, அவ்ளோ வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ம சேஃபா வச்சுக்கலாம். சோ அததான் வந்து எனக்கும் சொல்லணும்னு தோணுது இந்த தருணத்துல. அது நீங்க சொல்றது சரிதான். இப்ப நானும் சொல்றது வந்து இதான். அந்த மாஸ்க் போடுறதால வந்து எங்களுக்கு தொற்றுதா தொற்று இல்லையா என்ற அடுத்த கட்டத்தை விட எங்கட ஏதோ ஒரு நல்லதுக்காக வந்து எங்கட அரசாங்கமும் சுகாதார அமைச்சும் வந்து மாஸ்க போடுங்க, அதாவது முகக்கவசத்தை போடுங்க, உங்களோட பாதுகாப்பை நீங்களே வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. இந்த மாஸ்க போடுறதால எங்களுக்கு எந்த விதமான ஒரு எங்களோட சொத்தோ பத்தோ குறைய போறது இல்லை. என்ன எங்களோட உயிர் வந்து காக்கப்பட போகுது. அதை எல்லாருமே அதேதான். விளங்கி கொண்டாங்கன்னா சரியா இருக்கும். கரெக்ட். நம்ம நம்ம உயிர் நம்ம வீட்ல நம்ம மட்டும் இல்ல. நம்மள சுத்தி இருக்கு நம்ம வீட்ல வந்து நம்மள சுத்தி அம்மா, அப்பா, தங்கச்சி, அக்கா, தங்கை எல்லாருமே இருக்காங்க. இது ஒருத்தருக்கு வந்தாலே அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும். அதனால தான் வந்து நாமளும் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளால நம்ம குடும்பமும் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பதான் நம்ம நாடு ஜாக்கிரதையா இருக்கும். சோ இது வந்து அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். நம்ம கையில தான் இருக்கு. அவங்கவங்க சொந்த ம். கையில தான் இருக்கு. சோ ரொம்ப அருமையா, அழகா சொன்னீங்க. அங்க என்ன நடக்குது சிச்சுவேஷன்னு. ரொம்ப தேங்க்ஸ் ரகு பிரதர். எல்லாம் கட்டாயம். எல்லாரும் வந்து சேஃபா இருங்க. ஸ்டே அட் சரி. ஹோம். ஹாப்பி சரிங்க மதர்ஸ் பிரதர். டே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச் பிரதர் வந்ததுக்கு. ஐம் ஹாப்பி. யூ ஹேவ் அ நைஸ் டைம் பிரதர். தேங்க் யூ அக்கா. தேங்க் யூ. ஓகே. யா யூ அண்ட் டூ. அம்மாக்கு கட்டாயம் சொல்லிடுங்க. கட்டாயம் சொல்லிடுறேன். நான் கட்டாயம் சொல்லிடுறேன். ஓகே. அ என்னோட இன்னொரு பிரதர், அருமையான பிரதர், நம்ம தமிழ் மகன் ஐசக். கம் ஆன். ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ஹாப்பி. சாரி உங்கள ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணதுக்கு. ஐ அம் ஓகே. ஐ நோ யூ ஆர் ஆல்வேஸ் நான் லைக் யூ பேசுறது நோ நல்லா கேக்குதா? பொறுமையின் அடுத்த அடுத்த பெர்சன் யாருன்னு சொன்னா ஐசக் தான். தேங்க்ஸ் ஐசக். பை தி வே அவங்க 2 பேருக்கும் ஹேப்பி மதர்ஸ் டே. அண்ட் இந்த ஸ்ட்ரீமை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா அம்மாக்கும் ஹேப்பி மதர்ஸ் டே. இதுல என்ன ஒரு ஃபார்ச்சுனேட்னா, இந்த லாக்டவுன்ல இந்த கோவிட்ல எங்க அம்மா இல்ல. ஸோ எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருந்தது என்னன்னா, என் வீட்ல வயசானவங்க இல்ல. ஸோ ஒரு கட்டத்துல நான் அந்த கவலை வந்து எனக்கு அந்த சைட்ல வந்து நான் கவலைப்பட வேண்டியது இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ஒரு வயசானவங்களை வச்சுட்டு எப்படி வந்து ஸ்ட்ரகிளா பண்ணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கும் இந்த லாக்டவுன் அப்படின்னு வரும்போது. ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து எனக்கு ஃபார்ச்சுனேட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எங்க மலேசியால வந்து இப்போதைக்கு வந்து நான் இன்னைக்கு 2 நாள் ஆச்சுன்னு மெயின் டோ வந்து திறந்து. ஸோ வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். ஆன்லைன் டெலிவரி ஃபுட் தான் வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே தான் வந்து ஸ்டக் ஆயிருக்கேன். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அது எவ்வளவு நாள் இருந்தது? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 மாசத்துக்கு வந்து லாக்டவுன். மார்ச்ல இருந்து மே வரைக்கும் லாக்டவுன் போட்டாங்க. அதாவது 8 மணி நைட் 8 மணிக்கு வந்து எல்லாம் க்ளோஷர். எதுவுமே ஓகே. இருக்காது. எந்த கடையும் ஆப்பரேட் இருக்காது. யாரும் வந்து டிரைவ் கூட பண்ணக்கூடாது. ரோடு வந்து எம்ப்டியா தான் இருக்கும். ஏன்னா அங்கங்க வந்து ரோட் பிளாக்ஸ் போட்டிருப்பாங்க. போலீஸ் வந்து ஓகே. போட்டிருப்பாங்க. ஸோ வந்து ரொம்ப வந்து என்ன சொல்லணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய லைஃப் டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமாங்கிறது வந்து நம்மளோட கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஏன்னா வந்து நம்ம நார்மலா வந்து வாழ்றவங்க. வெளியே போயிட்டு, வேலைக்கு போயிட்டு, படிக்க போயிட்டு அப்படின்னு லைஃப சாரி லீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வரும்போது, முதல்ல வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா டெய்லி வேலைக்கு போறவங்களுக்கு வீட்ல இருந்து வேலை செய்யணுங்கிற ஆசை வந்து ரொம்ப இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வீட்ல இருந்து வேலை செய்ய மாட்டோமா அப்படின்னு. அந்த ஆப்ஷன் கொடுத்ததும் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா போக போக வந்து நம்ம அந்த 4 செவுத்துக்குள்ளேயே இருந்தோம். நிறைய பேர் வந்து டிப்ரெஷன்ல போனாங்க. அது எல்லாருக்குமே தெரியும் இந்த கதை. ஏன்னா வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. இமோஷனலி வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டு ஈவன் வந்து தனியா இருந்தாலும் சரி,
குடும்பத்தோட இருந்தாலும் சரி நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸும் நடந்துச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வீட்டுல இருக்கும்போது அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து பார்ட்னர் கிட்ட காட்ட ஆரம்பிச்சாங்க, பிள்ளைங்க கிட்ட காட்ட ஆரம்பிச்சாங்க. இப்ப தனியா இருக்கிறவங்க வந்து சூசைட் வரைக்கும் போயிருக்காங்க. ஏன்னா அவங்களால வந்து டிப்ரெஷன் தாங்க முடியல. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் ப்ராப்ளம். இப்போ மந்த்லி சேலரி எடுக்கிறவங்களுக்கும் டெய்லி வேஜஸ்க்கு போறவங்களுக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து ஆனா நான் என்ன சொல்றேன்னா அதுல ஒரு நல்ல பாசிட்டிவா ஹேண்டில் பண்ண சிச்சுவேஷன் நீங்க எதுவும் பாக்கலையா? பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணனா we learn to talk to our neighbor. நானே வந்து என்னோட நெய்பர் கூட வந்து பேச ஆரம்பிச்சேன். நாங்க 3 மாசத்துல ஒரு எவ்ரி நைட் வந்து சாரி டு இன்டரப்ட். நான் எதுக்கு நான் கேக்குறேன்னா எல்லாருமே வந்து நடந்த கஷ்டத்தையே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஆனா நம்ம என்னன்னா ஒரு பாசிட்டிவ் நோட், ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் கொடுத்து அவங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணி இதெல்லாம் இல்ல, இதுவும் கடந்து போகும், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, நம்ம அவ்வளவு பெரிய லாக்டவுனே பார்த்தாச்சு, இப்ப நம்ம கட்டுப்பாடா இருந்தா இன்னும் வந்து சீக்கிரம் நம்ம வந்து பழைய மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அதுல இருந்து நீங்க என்ன நிறைய பாசிட்டிவ் பார்த்திருப்பீங்க உங்க வீட்டுல, நீங்க எப்படி சேஞ்ச் ஆனீங்க? சோ அதெல்லாம் நீங்க சொல்லுங்க, நல்லா இருக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா நான் வந்து நார்மலி வந்து எப்படி சொல்றது, இப்போதைக்கு ஜெனரலா என்னையும் சேர்த்து நான் சொல்ற விஷயம் என்னன்னா நான் மத்தவங்க கூட மிங்கல் பண்ண ஆரம்பிச்சேன். அதாவது நான் பேச ஆரம்பிச்சேன். ஏன்னா இப்போ நீங்க வீட்டுல இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு டிவைஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம வந்து போன் இல்லாம ஸ்மார்ட் போன் இல்லாம வைஃபை இல்லாம வாழாம இருக்கிற பட்சத்துல நான் வந்து ஐ அலோகேட்டட் டைம் டு டாக் டு மை நெய்பர்ஸ். அது வந்து நான் வந்து பேச ஆரம்பிச்சேன், நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஹிடன் டேலண்ட் வெளியே வந்துச்சு. நிறைய பேர் வந்து அப்பதான் வந்து டிக்டாக்கா இருக்கட்டும் சரி, யூடியூப் இன்ஸ்டாவா இருக்கட்டும் சரி, நிறைய பேர் பாடுறது ஆடுறது, ஈவன் மை செல்ஃப் ஆல்சோ நானும் எனக்கு பேச தெரியுங்கிறது வந்து இன்னொரு ஆள் சொல்லிதான் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு என்னால வந்து பேச முடியும் அப்படின்னு. எனக்கு ஆரம்பத்துல வந்து மித்ராஸுக்கும் தமிழுக்கும் தெரியும், நான் வந்து முகம் காட்டாம தான் வெளியே வருவேன். என்னால பேச முடியுங்கிறத வந்து இன்னொரு ஆள் சொல்லுவாங்க, உன்னால பேச முடியும் அப்படின்ட்டு. ஆனா அந்த என்னுடைய வாய்ஸ்ல வந்து கான்பிடன்ட் லெவல்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கும். எனக்கு வந்து அவ்வளவு பிரச்சனையில வந்து அதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து பாசிட்டிவா இருக்கணுங்கிறத நானே எனக்குள்ள ஏத்துக்கிட்டேன். நானே எனக்குள்ள வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா சம்டைம் நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே, அப்பப்ப டவுன் டைம் வரும். அந்த டவுன் டைம் வரும்போது வந்து சில கரெக்டான பீப்புள் கிட்ட வந்து அவங்க டேப் பண்ணி விடுவாங்க. இல்ல நீ டவுன் ஆகிற மாதிரி இருக்கு, உன் வாய்ஸ் லோ ஆகுது, நீ வந்து திருப்பி வரணும், அப்படி ட்ராக்கு வரணும் அப்படின்னு. இந்த மாதிரி இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நீங்க செய்யலாம். அவங்களுடைய டேலண்ட் இருக்கு. இப்பதான் வந்து எல்லாரும் கையிலயும் ஸ்மார்ட் போன் இருக்குல்ல. நீங்க சமைக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க இப்ப யாரும் சொன்னாங்க பாத்ரூம் தூர கூட வந்து போட்டு போடுறாங்க அப்படின்னு. ஏதாச்சும் ஒரு வித்தியாசமா செய்வோமே, நமக்குள்ள உள்ள வந்து தமிழ் சிரிக்கிறேன், நமக்குள்ள உள்ள டேலண்ட் வந்து வெளியாக்கணும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் திங் வந்து கம்யூனிகேட் பண்ணுங்க, இன்டராக்ட் பண்ணுங்க. இப்போ அம்மா வந்து தூரமா இருக்கலாம், நம்ம வந்து ஒரு லொகேஷன்ல மாட்டிருக்கலாம், அம்மா வந்து இன்னொரு லொகேஷன்ல இருக்கலாம். இன்டராக்ட் பண்றதுக்கு அந்த காலம் மாதிரி இல்லையே, 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் பேக் மாதிரி இல்லையே. அப்போ ஒரு லைன் வச்சுக்கிட்டு நம்ம வந்து எஸ்டிடி இன்டர்நேஷனல் ஐஎஸ்டின்னு போட்டுட்டு பேசிட்டு இருக்கணும். அப்போ மிஞ்சி மிஞ்சி போனா இமெயில் வசதி வந்துச்சு 2000க்கு அப்புறம். ஆனா இப்போ வந்து எந்த நிமிஷமும் எந்த ஊர்ல இருந்தாலும் கேமரா மூஞ்சிக்கு மூஞ்சி பார்த்து பேசலாமே. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த, அது மட்டும் இல்லைங்க, சொந்தக்காரங்க கிட்ட பேசுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, நிறைய விஷயங்கள் வந்து செய்யலாம் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு. டிப்ரெஷன் வருதா, உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, ஃபைண்ட் சம்ஒன் அண்ட் டாக், ஃபைண்ட் சம். ஆனா இதுலயும் ஒரு கஷ்டமான பாயிண்ட் என்னன்னா இந்த ஃபைனான்சியல் ப்ராப்ளம். என்ன கேட்டீங்கன்னா இப்போ ஃபைனான்சியல் ப்ராப்ளம் செகண்டரியா போச்சு, நம்ம உயிர் வாழ்றதுதான் பிரைமரி ஆயிடுச்சு. நம்ம தலை இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து தப்பிச்சா போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபைனான்சியல் பத்தி யோசிக்கலாம். ஏன்னா ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் லாக்டவுன் கிராசிஸ் நம்ம நிறைய பேர் ஃபைனான்சியல் கிராசிஸ் வந்துச்சு. அதுல வந்து எத்தனை பேர் லேர்ன் பண்ணோம், எத்தனை பேர் அதை ஒரு படிப்பினையா வச்சுட்டு லேர்ன் பண்ணிட்டு அடுத்த வேவ் வர்றதுக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க ஆரம்பத்துல 2வது வேவ் வரும், 3வது வேவ் வரும்னு. ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சுங்கிறதுனாலதான் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ப்ரிப்பரேஷன் ஏன்னா வந்து நம்ம ஆடம்பரமா இருக்கிற வாழ்க்கை வந்து இப்போ வந்து ஒரு டைம்ல ஒரு 1000 ரூபாய் ஒரு 1000 ரிங்கிட் செலவு பண்றீங்கன்னா ஒரு மாசத்துல அதை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லக்ஸரியை குறைச்சிக்கலாம். இப்போ வெக்கேஷன்ஸ் போறது இல்லை, எதுவுமே பெருசா செய்யறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சேவிங் வந்து உங்களுடைய ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாளையும் நகர்த்துறதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கிறது வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து 2வது பிரைமரியா நம்ம சேஃபா இருக்கணும் மித்ராசிஸ். அதுதான் நமக்கு உயிர் இருந்தா தானே இருந்த காசு செலவு பண்ண முடியும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி சொன்னீங்க. உயிர் இருந்தா தானே நம்ம காசு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தது, ஆனா காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறதுக்கு கூட முடியாம எவ்வளவு பேர் இருந்தாங்க அந்த டைம் சிச்சுவேஷன்ல, காசு இருந்தாலும். சோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சேஃப்டி முக்கியம், உயிர் முக்கியம். அதுக்கப்புறமா தான்
மணி சம்பாரிச்சுக்கலாம். ஏன்னா நான் சொல்றது மணி வந்து ஒரு ப்ராப்ளம் இல்ல நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா அது ஒரு ப்ராப்ளம் தான். ஆனா உலகத்துக்கே அந்த ப்ராப்ளம் இருந்தது. எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்தது. சோ ஃபர்ஸ்ட் உயிர். அதுக்கப்புறம் வந்து அடுத்த விஷயத்த பார்ப்போம். அதுதான் அந்த டைம்ல நம்ம லேர்ன் பண்ணது. பிளஸ் நீங்க சொன்ன மாரி கம்யூனிகேட். ஒருத்தருக்கு பேசாம இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறந்திருந்தோம். இப்போ வந்து வாட்ஸ்அப் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவோ ஃபோன் ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. வீடியோ கால் இருக்கு. சோ அதுல பேசி நல்லா என்ன சொல்றது? இன்னும் வந்து டச்ல இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஹாப்பினஸ் குடுத்துச்சு. சோ நெறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு அதுல. சோ ரொம்ப ஹாப்பி. ஐ திங்க் கவிதா ஷி வாண்டட் டு கிவ் ஹர் ஃபைனல் மெசேஜ். இல்ல கவி நம்ம இப்ப முடிச்சோம் 10 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். கவிதா அதுக்கப்புறமா ஐ கம் வித் யூ தமிழ். கவிதா ஐ திங்க் ஷி வாண்டட் டு ஃபினிஷ். கவி நீங்க சொல்லுங்க. இல்ல அவர் சகோ சொன்ன மாதிரி சண்டைகள் வீட்டுக்குள்ள நடந்ததுதான். ஆஸ் ஐ சைடு நைட்டு ஒரு 8 o'clock வர ஆளு ஃபுல் டைம் வீட்லயே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இருந்தது. ஒரு பிரச்சனைகள் நிறைய வீட்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. பட் அதுலயே வந்து இன்னொன்னு நடந்தது. அது இவ்ளோ இவங்க பண்றாங்களா அப்படின்னு புரியாம 2 சைடும் புரிஞ்சு அந்த ஒரு புரிதல் சொல்லுவாங்கல்ல, அதுவும் நடந்தது. ஓ இவ்ளோ பிரச்சனைகள் இவங்க ஃபேஸ் பண்ணாங்களா, இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாமா டெய்லி நீ சமாளிச்ச அப்படிங்கறது வீட்லயும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளவா பண்றா அப்பா அப்படிங்கிறது நாட் நெசசரிலி ஹஸ்பண்ட், அது எப்படி யார வேணாலும் இருக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் லைஃப் ஸ்டைல் அண்ட் தே வே. ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்தது. சண்டைன்றது எப்படி இருந்தாலும் வரதான் செய்யும், தட்ஸ் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி லாக்டவுன்ல புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போதா வருதா செய்தா, அதுக்கு ஹெல்த் இஷ்யூ என்ன, அதோட படிப்பு சம்பந்தமா அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோமே ஒழிய ஃப்ரெண்டா வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம இருக்க ஜெனரேஷன் போறோம் இல்லைன்னு சொல்லல. பட் அதையும் தாண்டி உண்மையிலேயே வந்து குழந்தைங்க வந்து ஃப்ரெண்ட்லியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. they came to us. ஏன்னா ஆப்ஷனே கிடையாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஸ்ட்ரெஸ் இருந்தது. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல விடு பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கூல் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னு சொன்னா, எல்டர்ஸோட வேல்யூ ரொம்ப புரிய ஆரம்பிச்சது. எனக்குலாம் ஹானஸ்டா பயங்கரமா அப்பதான் வந்து தெரிஞ்சுது எப்படி இதை பண்ணாங்க, இது எப்படி சமாளிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எண்ட் ஆஃப் த டே யா we went to them, we reached them, we asked them how to do this அப்படின்னு சொல்லிட்டு மெனி திங்ஸ். ஹியூமனிட்டி வந்து பெரிய லெவல்ல இருந்தது. இப்போ வந்து அந்த ஃப்ளட் எல்லாம் வந்து சென்னையில பயங்கர ஹியூமனிட்டி, இப்படிலாம் பண்றாங்க அப்படிலாம் பண்றாங்க ஷோல்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய வைபா இருந்ததோ, இது வந்து சின்ன சின்ன இடங்கள்ல நடந்தது. நிறைய பேர் இப்போ என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து ஷி ஹேட் 5-6 year கிட் அட் ஹோம். ஆனா நெய்பர் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க எல்லாம் வந்து 60+ தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல பயங்கர பயம். வெங்காயம் எல்லாம் கழுவி காய வச்ச டைம் அதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருந்தது. மேபி லாஃபிங் நவ் பட் தட் டைம் இட் வாஸ் டெரிபிள். ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல அது தைரியம் வேணும். வீட்டுல நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடின அந்த தாட் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் சான்ஸே இல்லை. அது மாதிரி நிறைய பேர் சேரிட்டி டொனேஷன் பெரிய லெவல்ல பண்றாங்க அப்படிங்கறத தாண்டி ஒரு 3 days 4 days மெய்டு வரலன்னா, நீ 4 நாள் வரல இல்ல, நான் உன் சேலரியில 4 daysக்கு கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆண்டி கூட, நீ வராத, நான் இந்த மாசம் சேலரி உன் அக்கௌண்ட்ல போட்டுடுறேன். பிகாஸ் தே ரியலைஸ் அந்த டைம்ல அவங்க அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எப்படி அடிபடுவாங்க, அவங்க எப்படி அவங்களோட டே டு டே லைஃப் மீட் பண்ண முடியும். ஒரு அயர்ன் பண்றவங்க அவங்களுக்கு வந்து ரைஸ் பேக் வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் I've seen people doing it. சான்ஸே இல்லைங்க. சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், ஆனா அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசா இருந்தது. ஸோ கொரோனால பிரச்சனைகள் இருந்தது இல்லைன்னு சொல்லல. ஆனா அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள், ஃபேமிலி உள்ள இருக்க பாண்டிங், ஃபேமிலி உள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லயும் நம்மளால வந்து லைஃபை லீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டி, அது ஒரு இது கிடைச்சது. அண்ட் பியாண்ட் தட் இந்த மாதிரி ஹியூமனிட்டி, மேசிவ் ஹியூமனிட்டி, சான்ஸே இல்லை. அண்ட் அதெல்லாம் குழந்தைங்க எல்லாம் கூட ரொம்ப செஃப் ஆனாங்களே. நிறைய அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க அம்மாங்களுக்கு டெய்லி. ஏன்னா அம்மாக்கு வந்து எவ்வளவு பெரிய பேர்டன்னா, எல்லா வேலையும் பார்க்கணும், குழந்தையும் பார்க்கணும், ஆன்லைன் கிளாஸ்ல உட்காந்து சொல்லி கொடுக்கணும், பிளஸ் வந்து கடைக்கு போக முடியாது, ஆன்லைன்ல எல்லாம் ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணணும். அந்த சுச்சுவேஷன்ல கூட குழந்தைங்க கூட விளையாடணும் ஒரு ஃப்ரெண்டா இருந்து. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களையும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி
அப்படியே டர்ன் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா குழந்தைங்க ஸ்கூல் போனா வந்தா டயர்ட் ஆயிடுவாங்க, வேலை செய்ய முடியாது. ஆனா அந்த டைம்ல அம்மாக்கு அவ்வளவு டயர்டா இருக்கு, அதனால சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் பண்ணும்போது அவங்கலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன் இவங்களும் ஷேர் பண்ணிப்பாங்க வீடியோஸ் எல்லாம். போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சின்ன வயசுல இருந்தே அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும். அம்மாக்கு மட்டும் இல்ல, எப்ப நீ அம்மாக்கு ஹெல்ப் பண்றியோ அப்ப வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அந்த ஆட்டிடியூட், அந்த ஹேபிட்ஸ் வளரும். அதுதான் முக்கியம். அந்த ஹியூமானிட்டி அந்த இடத்துல தான் ரைஸ் ஆகுது. ஒரு அம்மா கிட்ட இருந்து தான் ரைஸ் ஆகுது. அத நான் ரொம்ப பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சந்தோஷம் ஆக்சுவலி. இவ்ளோ பாயிண்ட்ஸ் நீங்க சொன்னீங்கல்ல. அதாவது இந்த மாரி விஷயத்துல கூட தாண்டி நம்ம நெறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நம்ம பார்வைக்கு பார்க்கலாம். நம்ம பார்க்கறதுல தான் இருக்கு. அத நீங்க சூப்பரா சொன்னீங்க கவி. தேங்க் யூ சோ மச். இவ்ளோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கு. And எல்லாருக்குமே very happy Mother's Day to all the beautiful women out there, mothers out there. And wholeheartedly thanks a lot for all the frontline workers, the doctors, nurse, police, இல்ல delivery people, especially எங்களோட வந்து பால்கார அண்ணா. ஐயோ தேங்க்ஸ் அண்ணா. அவரு ஒரு நாள் கூட he didn't taken off. அது மாதிரி நிறைய பேரு மேபி இது அவங்களோட இதுதானே சே வாட், அவங்களோட ஏர்னிங் பாயிண்ட், அவங்களோட வேலை அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னாலும் நான் போய் பண்றது இல்ல, நம்ம யாருமே போய் பண்றது கிடையாது இல்லையா. அவங்கள நம்பிதான் இருக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ சர்வீஸ். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வெளியில வர்றதுனால we are safe at home, we could say that. So thank you so much to everyone. நாங்களும் வந்து உங்க சார்பா இல்ல எல்லார் சார்பாவும் நம்மளும் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம். தேங்க் யூ சோ மச். கவி சொன்ன மாதிரி அந்த ஃப்ரண்ட் லைன் பீப்புள் அவங்க எல்லாம் இல்லன்னா நம்ம இல்ல. அவங்க வெளியில வந்து இப்போ ஒரு வீட்டுல கரோனானா அவங்க வீட்டுல வந்து இந்த சானிடைஸ் பண்ணிட்டு போறவங்க. ஏன்னா எவ்வளவு வீட்டுக்கு போகணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஹாஸ்பிட்டல்ல. நர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாருக்குமே சொல்றேன். நான் ஒருத்தருக்குள்ள விட்டு இருந்தா கூட மன்னிச்சிருங்க. எல்லாருமே நீங்க எல்லாம் வந்து பெரிய ஹீரோஸ். ஏன்னா நீங்க இல்லன்னா இப்ப இந்த சிச்சுவேஷன்ல யாராலையும் ஹேண்டில் பண்ணிருக்க முடியாது. So thank you so much Kavi for coming and like I'm really feel happy. நீ கூப்பிட்ட உடனே ஓகே வந்து நான் பண்றேன். ஓகே அந்த அந்த ஸ்பிரிட். thank you so much. So உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து பேசணுமோ அப்பெல்லாம் நீங்க வாங்க. ஓகேவா? இப்போ I think Tamil, thank you so much. Tamil, I'm sorry for making to wait. ஏன்னா அவங்களும் ஒரு யூடியூபர், தமிழ் மகனும் யூடியூபர்ஸ் எல்லாம் நான் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. சரி எனக்கு தெரியும் தம்பிங்க புரிஞ்சுப்பாங்க. Yeah, Kavi, you want to leave, right? Yes, sir. Thank you so much. Bye, ma. Bye, da. Sasima, just 2 minutes. நம்ம முடிச்சிடலாம். அவ்வளவுதான் முடிகிற we are stay. தமிழ் முடிச்சோன்னு நான் உங்ககிட்ட வந்துடுறேன். ஹலோ தமிழ், ஸ்ட்ரக் ஆயிட்டியா? வழக்கம் போல ஸ்ட்ரக்கா. சரி சசி நீ ஸ்டார்ட் பண்ண முடிச்சு க்ளோசிங் நோட் கொடுடா. க்ளோசிங் என்ன சொல்றேன்னா, நான் வந்து இந்த லாக்டவுன் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகணும், பேனிக் ஆகணும்ட்டு எடுத்துக்காம இதுல இருக்கிற நெகட்டிவிட்டியை விட்டுட்டு பாசிட்டிவா நமக்குள்ள எப்படி ஒரு ஹை எனர்ஜிய டெவலப் பண்ணிக்கணும். லைக் இந்த உங்களோட டைட்டிலே வந்து என்ன, ஸ்டே காம். ஸோ ஸ்டே காம், ரெஸ்ட் வெல், ஸ்லீப் வெல், ஈட் வெல் அண்ட் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க. டெவலப் லாட் ஆஃப் ஹை எனர்ஜி. ஆக்சுவலி சசி ஒரு நிமிஷம், நீங்க வந்து ஏரோஸ்டாஸா இருக்கிறதுனால உங்களோட ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த சிச்சுவேஷன்ல நீங்க வீட்லயே இருக்கிறதுனால நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணிருப்பீங்களா? என்னால எக்ஸசைஸ் பண்ண முடியல அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? இல்ல அதெல்லாம் வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டீங்களா? அதெல்லாம் நல்லா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டோம். இந்த லாக்டவுன் சமயத்துல வந்து அப்புறம் நடக்கிறத பத்தி யோசிச்சு கவலைப்படுறதை விட பாத்துக்கலாம், இது முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் தானே. அது நம்ம ஏறினோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா எப்படி இறக்கணும்னு நமக்கு தெரியும் இல்லையா. டவுன் த லைன் நம்ம வந்து இதுலயும் எல்லாமே பார்த்திருக்கோம். சோ அத பத்தி நான் கவலைப்படல. ஒன்லி திங் நான் என்ன கன்க்ளூட் பண்றதுக்கு சொல்ல விரும்புறேன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்காம நமக்குள்ள இருக்கிற இந்த ஹை எனர்ஜியை பில்ட் பண்ணிக்கிட்டு, ஆக்சுவலி இந்த டிசீஸ்ன்றது என்ன, இட்ஸ் a low vibration. as we go lower and lower that will become higher. அதனால நம்ம we should அந்த பாசிட்டிவிட்டிய ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு we should go higher and higher so that the disease vanish. actually thoughts are manifest ன்னு சொல்லுவாங்க. so whatever you think, இப்ப situation normal ஆயிடுச்சு, situation வந்து it's not going to be, we don't have to wear a mask, we don't have to இதுன்ட்டு பாசிட்டிவா நம்ம திங்க் பண்ணி, for I'm not saying வெளியில போடாதீங்கன்னு சொல்ல வரல,
வெளியில போட்டாலும் the thing, the எக்ஸாஜரேட் thought, ரொம்ப பயம்படுத்தாதீங்கன்னு சொல்ல வரீங்களா? ரொம்ப டென்ஷன் பயமுறுத்தாம ஆகாதீங்க. we should have the thought. அந்த தாட்டே வந்து it will vibrate, it will motivate and it will manifest. அதுதான் சொல்ல வரேன் நான். It will manifest, our thoughts will manifest. So எல்லாருமே பாசிட்டிவா திங்க் பண்ணி இந்த லாக்டவுன், the second lockdown year, we should overcome this அப்படின்னு சொல்லி நான் கன்க்ளூட் பண்றேன். and wishing everyone a wonderful Mother's Day. Thank you so much, Sasi. Thanks a lot for coming. இவ்ளோ பிஸியான ஸ்கெட்யூல்ல கூட வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். Thank you. It's my pleasure, Sumi. I'm always there to support you, and definitely, more. I wish you very, very good luck, and wish you many more success. And you have to achieve greater heights, Sumi. And brothers, இங்க இருக்கிற brothersக்கும் அவங்களோட mothers, wife, sister எல்லாருக்கும் நான் வந்து இன்னைக்கு Mother's Day ஓட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, உங்களை எல்லாரும் சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much for giving me this opportunity, Sumi. Have a wonderful அம்மாக்கும் கீழ அவங்களுக்கும் விஷ் பண்ணிடுங்க என்ன சார்பா, சரியா? சரி, ஒரு நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணுங்க, போகாதீங்க. எல்லாருமே முடிச்சு எல்லாருமே ஒன்னாவே at a time வெளியில போயிடலாம். லாஸ்ட் நோட் I just wanted to give this concluding message to you all. Please, go ahead. Thank you. That's it. I finished with my message. Just stay positive, stay calm, rest well, eat well, just stay healthy. Thank you. சூப்பர். ஏன்னா அட்லாஸ்ட் அதான் உங்களுக்கு இது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இந்த டைம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது திருப்பியும் கிடைக்காது, திருப்பியும் வேலை ஓடணும். சோ இந்த டைமை பாசிட்டிவா நல்லபடியா யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் குட் மெசேஜஸ். And moreover, the frontline workers எங்களையும் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து அங்க எல்லா ஊர்லயும் மாட்டிக்கிட்ட இந்தியர்களை, தமிழர்களை கொண்டு வந்து இங்க சேர்க்கிறோம். அதுல பல பேருக்கு கோவிட் வந்து RT-PCR டெஸ்ட் எடுத்திருந்தாலும், சில பேர் வந்து ஃபீவர் எல்லாம் இருந்தாலும் ஒரு டோலோ போட்டுட்டு ஏறி வந்துட்டோம்னு சொன்ன பேசஞ்சரே எங்க இருக்காங்க. சோ நாங்களும் அந்த PPE சூட், டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் PPE சூட் போடுறாங்க. பட் ஆன் கிரவுண்ட்ல போடுறாங்க, ஒரு ஓப்பன் என்விரான்மெண்ட்ல போடுறாங்க. நாங்க வந்து ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ல அந்த PPE சூட் போட்டுட்டு பல மணி நேரம் இருந்து நாங்களும் கொண்டு வரோம். So I am proud to say even I am a frontline worker and I've served for people, served for nation நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சுமி நீங்க இல்லைன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு கூட கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் மோர் அண்ட் மோர் தேங்க்ஸ் டு யூ. தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலி சசின், ஒரு நிமிஷம் நானுமே வந்து சொல்லி ஆகணும். நான் மியூட்ல போடுறேன். என்னன்னா ஆக்சுவலி நான் தான் சொல்லி இருக்கணும். அதை நான் சொல்லணும்னு ஃபர்ஸ்ட் நோட்லயே வச்சிருந்தேன். அதை நான் கொஞ்சம் மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. பட் சொல்ல போனா நீங்களும் யூ பிளேட் அ வெரி பிக் ரோல். பிகாஸ் நான் எதுக்கு சொல்றேன்னா, இங்க நாங்க ஸ்வீடன்ல, இந்தியால இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஸ்வீடன்ல இருக்கிற எத்தனையோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அவங்க அப்பா அம்மாக்கு சடனா கோவிட் அட்டாக் ஆகி அவங்களுக்கு எல்லாம் கஷ்டப்படும் போது இங்க இருந்து உடனே போகணும், அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும் தெரியாது. ஏன்னா எல்லாமே புது சிச்சுவேஷன், எல்லாமே வந்து என்ன பண்றது, யார்கிட்ட போறது, ஏர்லைன் கிட்ட எப்படி பண்றதுன்னு தெரியாது. ஆனா அந்த டைம்ல ஏர் இந்தியா வந்து ஃப்ரீ ஃபிளைட்ஸ் விட்டு இருந்தாங்க. அப்போ அது மட்டும் இல்லாம நீங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல மாட்டிக்கிட்டாங்க. அவங்களெல்லாம் கொண்டு வர்றதுக்கு நீங்க அந்த பிபி சூட் போட்டு, அது அங்க மேல இருக்கிற இடத்துல வந்து ஆக்சிஜன் கூட அவ்வளவா இருக்காது. அதுலயும் நீங்க வந்து ஒரு பேஷண்ட் ஒரு ஃபிளையர்ஸ் கிட்ட, ஃபிளை பண்றவங்க கிட்ட போயிட்டு நீங்க பேசும்போது திரும்பியும் வந்து சானிடைஸ் பண்ணி, அது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. அதுவும் வந்து பறந்து போற இடம் வந்து எவ்வளவு மணி நேரம் கூட தெரியாது, ஜாஸ்தி இருக்கலாம். ஒரு கண்ட்ரிக்கும் இல்ல என்ன சொல்றது 3 மணி நேரம் 4 மணி நேரம், சில கண்ட்ரிக்கு மோர் தென் தட். சோ இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்ல. அதை முடிச்சு நீங்க கீழே வந்து அதுக்கப்புறம் நீங்க சானிடைஸ் பண்ணி வீட்டுக்கு போய் குழந்தைங்களை பாக்குறது, இட்ஸ் லைக் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அவங்களோட உங்களை தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஏன்னா ஒரு கண்ட்ரில இருந்து ஒரு அம்மா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, நம்ம குழந்தைய பார்க்க முடியலையே, அப்பா வந்து பார்க்க முடியலையே அப்படின்னு அவங்களை எல்லாம் நினைச்சது நீங்க தான். ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த டைமுக்கு உங்களை தேங்க்ஸ் பண்றதுல நானும் சந்தோஷப்படுறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நீங்களும் சிங்கப்பெண் தான். மியூட் ஓகே இல்ல? தமிழ் நான் பேசுறேன். தமிழ் கேக்குதாக்கா பேசுறது? ஓகே தமிழ் பேசுங்க. பேசுறது ஓகே ஓகே பேசுறது கேக்குது. ஓகே, என் மொபைல் ஆஃப் ஆக போகுது. நான் நிறைய பேசணும்னு நினைச்சிருந்தேன், கடகடன்னு பேசிடுறேன் நானு. நோ வரிஸ்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சசி அக்காக்கும் கவி அக்காக்கும் ஒரு பெரிய லவ். வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்புக்கே இவ்வளவு ஒரு சப்போர்ட்டா கூட வந்து நின்னதுக்கு. அண்ட் இந்த கொரோனால இருந்து நம்ம கத்துக்கிட்டது அப்படிங்கறத தாண்டி இயற்கை நம்மளுக்கு என்ன காட்டுச்சு அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள் நிறைய காட்டியிருக்கு. அது நிறைய பேர் நோட் பண்ண தவறிட்டோம். பொல்யூஷன் இல்லாம அண்ட் நிறைய பறவைகள்லாம் வெளியில வந்திருக்கு. சிட்டுக்குருவி, மைனால ஏகப்பட்ட வகைகள் வந்து காணாம போயிருக்கு. அது எல்லாமே இந்த லாக்டவுன்ல வெளியில வந்திருக்குது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல இருந்து. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த ஒரு அழகான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. கொரோனா என்னதான் ஒரு நெகட்டிவிட்டி கொடுத்திருந்தாலும் அதே அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் டீம் கொடுத்துட்டு போயிருக்கு. இயற்கையை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கறத கத்து கொடுத்துட்டு போயிருக்கு. நீங்க ஒரு 10 மரத்தை அழிக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 20 மரத்தை நட்டு வைங்க அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம கத்துக்கிட்டு இருப்போம். அது எத்தனை பேர் ஃபாலோ பண்றோம்? கிடையவே கிடையாது. பொல்யூஷன் தேவையில்லாம இங்க இருந்து பக்கத்து தெருக்கு காய்கறி வாங்க போறதுக்கு வண்டி எடுத்துட்டு போவோம். ஏன் நடந்து போறதுக்கு என்ன? ஹெல்த்தியாவும் இருக்கும், பொல்யூஷன் ஃப்ரீயாவும் இருக்கும். அது யாரும் யூஸ் பண்றதும் கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்கூல்ல எதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க? எதுக்கு டீச்சர்ஸ் இதெல்லாம் சொல்லி? இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே கத்துக்கணும், அதை கடைபிடிக்கணும், அது நம்மளும் செயல்படுத்தணும். அது யாருமே பண்றதும் கிடையாது, கடைபிடிக்கிறதும் கிடையாது. இயற்கைக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? இயற்கைக்கு நீ நல்லதை கொடுத்தீங்கன்னா உனக்கு டபுள் மடங்கு நல்லதை கொடுக்கும். அதே இயற்கைக்கு நீ கெட்டதை கொடுத்தனா உனக்கு ட்ரிபிள் மடங்கா கெட்டதை கொடுக்கும். ஸோ இது சின்ன வயசுல இருந்து சின்ன வயசு பசங்களுக்கு சொல்லி கொடுத்து கத்து கொடுத்து அவங்களையும் செயல்படுத்த கொடுத்து வளங்க. ஸோ கொரோனால இருந்து மீண்டு வர்றது, இந்த பெருசா பாதிப்பு வருது அண்ட் இந்த பயப்படுறதெல்லாம் தாண்டி சிம்பிளா சொல்றேன், ஹெல்தி ஃபுட் சாப்பிடுங்க, சுத்தமா இருங்க, யார்கிட்டயும் நெருங்காதீங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சிட்டாலே போதும். சிம்பிளா இந்த கொரோனால இருந்து மீண்டு வந்துடலாம். பெருசோ ஐயோ கொரோனா 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 எதுக்கு பயப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆகுறதே அந்த பயத்தினாலதான். பயப்படாதீங்க. சின்ன குழந்தைங்களை சேஃபா வச்சுங்க. பெரிய நம்ம வயசானவங்க எல்லாம் சேஃபா பாத்துக்குங்க. சோ இதை விட சிம்பிளா வேற எதுவும் சொல்ல முடியாது. இன்னமும் சின்ன குழந்தை கிடையாது. நம்ம 1 வருஷம் தாண்டி வந்துட்டோம். மாஸ்க போடு, தள்ளி நில்லுன்னு சின்ன குழந்தைக்கு சொன்னா பரவாயில்ல. 1 வருஷமா நம்ம பாத்துறோம். கொரோனா என்னன்றத பேஸ் பண்ணிட்டோம். இன்னமும் சொல்ல வைக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு அஜாக்கிரதை, கேர்லெஸ்ன்னு சொல்ல முடியாது, கொழுப்புன்னு தான் சொல்ல முடியும். அந்த கொழுப்புக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா அது மரணம் தான். அந்த மரணம் நம்மளை விட்டு போகணுமா இல்ல நம்ம கூட இருக்கணுமான்னு தீர்மானிக்க வேண்டியது அது உன் கையில தான் இருக்கு. உன் உயிர் உன் கையில. நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா நீ சேஃபா இரு. இதை விட தெளிவா வேற யாரும் சொல்லவும் முடியாது. உன்னை மடியில தூக்கி வச்சு அந்த வாழைப்பழத்தை உரிச்சுதான் கொடுக்க முடியும், ஊட்ட முடியாது. சரி, ஓகே அக்கா, ஆல் தி பெஸ்ட். என்னோட பெரிய வாழ்த்துக்கள். பெரிய விஷயத்தை போன் ஆஃப் ஆகும். தேங்க் யூ நம்மள முடிச்சிடலாம். நம்மள முடிக்க போறோம், ஸ்ட்ரீம் முடிக்க போறோம். தேங்க்ஸ்டா தம்பி வந்ததுக்கு. ரொம்ப 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 சந்தோஷம். போயிட்டே இருக்கணும். எனது பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் எல்லாருக்குமே அன்னைய தின நல்வாழ்த்துக்கள். எல்லா அம்மாவும் எனக்கு அம்மா தான். சோ லவ் யூ ஆல். தேங்க் யூ தமிழ். தேங்க்ஸ் a lot. Thanks for coming. See you. எஸ் அக்கா. ஐசக் ப்ரோ, உங்களோட லாஸ்ட் மெசேஜ். ஸோ நிறைய பேர் நல்ல விஷயங்களே, பாசிட்டிவிட்டியான விஷயங்களை பேசிட்டோம். ஸோ அடுத்து என்னன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், உறவுகள், காணப்போன உறவுகளை வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இந்த டைம்ல வந்து இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் நம்ம வாழ்க்கையில. நிறைய பேர் ஒதுக்கி வச்சிருக்கலாம், நிறைய பேர் பேசாம இருக்கலாம், பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசாம இருக்கலாம். இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்தி எல்லாருக்கிட்டையும் மன்னிப்போம் மறப்போம்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் மறுபடியும் பேச ஆரம்பிக்கலாம். அப்புறம் வந்து முக்கியமா தமிழ் சொன்ன மாதிரி இந்த கிரவுடு வேண்டாம், கும்பலோட சேராதீங்க, வெளியே போக வேண்டாம். வீட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் வந்து வீட்டுல இருந்துட்டு நம்மளை பாதுகாக்கிற மாதிரி அடுத்தவங்களையும் நம்ம தான் பாதுகாக்கணும். அந்த கடமை வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல, எந்த டைம்லயும் வந்து டிமோட்டிவேட் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, எமோஷனல் ஆகாதீங்க. ஃபைண்ட் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரு நல்ல ஃப்ரெண்டு கண்டிப்பா இருப்பாங்க நம்ம கதை பேசுறதுக்கு. அந்த வீட்டுல இருக்கும்போது கதை பேசி எப்படியும் அந்த கதை ஓடிடும். ஒரு 2 hours 3 hours. இப்ப பாருங்க, மித்ராசிஸ் வந்து என்னது சேனல் வச்சிருக்காங்க. நம்ம மித்ராசிஸ்ல இந்த டாபிக் பேசுவோம் மித்ராசிஸ் அப்படி சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டு ஒரு 1 hour பேசிட்டு இருக்கலாம். அவ்வளவுதான். அதே சமயம் நம்ம யூஸ்ஃபுல்லா பேசுற விஷயங்கள் வந்து மத்தவங்களுக்கு நல்லது நடந்தா அதுக்கு அதை விட என்ன சந்தோஷமா இருக்கும் போது முதல்ல பேசணும். நம்ம பேசுறது நம்ம வந்து ரொம்ப வாழ்க்கையில வந்து வேகமா எங்க போயிட்டு இருக்கோம்னு தெரியல. அதனால நிறுத்தி நிதானமா எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமா பேசுங்க. முதல்ல ஒரு சிஸ்டர் சொன்ன மாதிரி வந்து நல்ல சைடை பார்க்க ஆரம்பிப்போம். அது பார்ட்னர்ஸா இருக்கட்டும், வீட்டுல உள்ள பிள்ளைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய நல்ல குணங்கள் வந்து ஒன்னா இருக்கும்போது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான், இந்த நல்ல விஷயங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அடுத்து நம்ம இல்லாத காலத்துல அடுத்த ஜெனரேஷன்ல அவங்க இதெல்லாம் வந்து சமாளிக்க கூடிய அளவில் வந்து நம்ம பிள்ளைங்களை தயார் செய்யும். தேங்க்யூ மித்ராசிஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஆக்சுவலா நான் வந்து ஜிகே பிரதருக்கு
புது லிங்க் அனுப்பலன்னு நினைக்கிறேன். எனக்கு கஷ்டமா இருக்கு. ஜிகே பிரதர் என்ன ரொம்ப மன்னிச்சிருங்க. ஏன்னா ஹி வாஸ் லைக் த ஒன் பெர்சன் ஹூஸ் லைக் கான்ஸ்டன்ட்லி மோட்டிவேட்டிங் மீ. நீங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஏதோ டென்ஷன்ல நான் அவங்களுக்கு அந்த இப்பதான் நான் யோசிக்கிறேன். அவங்களுக்கு நான் அந்த லிங்க் அனுப்பாம விட்டேன் புது லிங்க். ஜிகே வந்து ஜிகே லைஃப் பிரதர் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐ வில் டாக் வித் யூ லேட்டர். சரி வந்ததுக்கு ரொம்ப நன்றி தமிழ். தேங்க்ஸ் a lot. வாழ்த்துக்கள் மித்ரா தமிழ் மகன் சேஸ். இந்த சிஸ்டருக்கும் மித்ரா சேஸ் அப்புறம் முதல்ல அந்த சிஸ்டர் பேர் தெரியல, ஞாபகம் வச்சுக்க கவிதா முடியல. கவிதா இவங்க சசி. இவங்க சசி. ஓகே, மதர்ஸ் டே விஷஸ் ஆல் ஆஃப் யூ, ஆல் தி உமன். எல்லாருக்குமே தைரியமா இருங்க. எல்லாருமே வந்து யூ ஆர் டேக்கிங் வெரி குட் ஒரு ப்ரைட், வந்து ஒரு ப்ரைட். ஸோ யூ கைஸ் ஆர் டேக்கிங் த பிக்கஸ்ட் ப்ரைட் இன் த வேர்ல்ட். ஸோ அதை வந்து காலம்புறா வந்து சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா மூவ் பண்ணுங்க. அவ்வளவுதான். குட் நைட் கைஸ். Thank you so much. Be safe, be calm, be positive. Bye. Bye. Sasi Devi, thank you so much. Thank you மித்ரா. Thank you very much. நான் தான் ஆக்சுவலி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க சொல்றதை விட நான் தான் சொல்றேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. So actually be safe. நீங்களும் வந்து ஜாகிரதையா இருங்க. டியூட்டி போனாலும் பத்திரமா இருங்க. நீங்க எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவான பெண். So keep spreading positivity. இந்த மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அப்பெல்லாம் நீங்க சேனல் வந்து நம்ம சேனல் நீங்க வந்து பேசலாம். You are my like. கண்டிப்பா வாழ்த்துக்கள். Everyone knows. அன்னையர் தின வாழ்த்துக்களும் கூட மறுபடியும். நன்றி. உங்களுக்கும் என் அன்னையர் நன்றி. தின வணக்கம். வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். சோ மக்களே, ரொம்ப சந்தோஷம். இந்த 1 hour லைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அன்னையர் தினம்ங்கிறதே ரொம்ப ஸ்பெஷல். நம்ம வந்து நம்ம அன்னைய வந்து நிறைய பேர் வந்து பக்கத்துல இல்லாம பாத்துக்க முடியாம ரொம்ப பேர் மிஸ் பண்ணிருப்போம். சில பேர் நம்மளால வந்து சுத்தமா வந்து அவங்கள பார்க்க முடியாத சிச்சுவேஷன்ல இருப்போம். சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்மளோட இந்த லாக்டவுன் ஆப்பர்ச்சுனிட்டிய அம்மாக்கு ஒரு டெய்லி ஒரு கால் பண்ணி பேசுங்க. பக்கத்துல இல்லைனாலும் அவங்களுக்கு எப்படி இருக்காங்க, சாப்பிட்டாங்களா, காலையில எழுந்த உடனே அந்த வேலையை பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்களும் பிஸியா இருப்பீங்க. ஏதோ ஒரு பிசினஸ் வந்துரும், நம்ம சொல்ல முடியாது. சோ எழுந்திருச்சீங்களா, ஒரு காஃபி குடிச்சீங்களா, உடனே உங்க பக்கத்துல அம்மா இல்லையா, அம்மாக்கு ஒரு போனை போடுங்க. எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேளுங்க. ஏன்னா இத பார்த்துதான் நம் குழந்தைகள் நம்மள வந்து ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இல்லன்னா வந்து ஓகே அம்மா வந்து யாருக்கும் கால் பண்ண மாட்டாங்க, சோ அவங்களுக்கு வந்து இப்படிதான் போட்டுருக்கு, அப்ப நம்மளும் இப்படிதான் நடந்துக்கணும் அப்படிதான் நினைப்பாங்க. சோ 3 விஷயங்கள் தாங்க. ஒரு சிம்பிள், ஒரு குழந்தைக்கு நம்ம வீட்டுல இப்ப இருக்கிறாங்க லாக்டவுன் சிச்சுவேஷன்ல குழந்தைங்களை எழுப்பும் போது நீங்க அவங்கள நல்லபடியா ஹாப்பியா எழுப்புங்க. திட்டாம எழுப்புங்க. போய் தட்டி எழுப்புங்க. நீங்க அவங்கள தொட்டு தொட்டு எழுப்புங்க. ஏன்னா அவங்க தே ஷுட் ஃபீல் யுவர் டச். அப்பதான் அந்த அஃபெக்ஷன் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். 2வது விஷயம் வந்து தூங்கும்போது போய் பட்டு கூட இருந்துட்டு நீங்க ஒன்னும் கதை பெட் டைம் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுங்க சின்ன குழந்தைங்களா இருந்தா. ஆனா பெரிய குழந்தைங்களா இருந்தா கூட வளர்ந்த குழந்தைகிட்ட கூட நீங்க போயிட்டு குட் நைட் ரா தம்பி, குட் நைட் மா அப்படின்னு சொல்லி ஒரு தட்டி அவங்கள டச் பண்ணி அவங்கள ஃபீல் பண்ணி படுக்க வச்சுட்டு வாங்க. சோ இந்த விஷயம் அண்ட் ஸ்கூல்ல இருந்து வரும்போது தயவு செஞ்சு இந்த போனை தூக்கி வச்சுட்டு அவங்க கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் எப்படி இருந்தது ஸ்கூல், அவங்க கடகடன்னு சொல்லுவாங்க உங்ககிட்ட. நீங்க கேட்கலன்னா ஓகே அவ்வளவுதான், அதை மனசுல வச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. அந்த கம்யூனிகேஷனே உங்களுக்கு கட் ஆயிடும். சோ அப்படி இல்லாம நீங்க உங்களோட பெற்றோர்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை பார்த்துதான் உங்கள் குழந்தைகள் உங்களை பார்த்து வளரும். அது ஃபியூச்சர்ல உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ நம்ம எப்படியோ அது மாதிரிதான் நம்ம வந்து ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு. சோ அந்த மாதிரிதான் நம்ம வந்து நீங்க நல்லது பண்ணா அந்த குழந்தைங்க நல்லதே வந்து எடுத்துக்கும். எடுத்துக்காட்டா இருங்க நல்லதுக்கு. நம்ம ஏன் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் வேற விஷயம் சொல்ல விரும்பல. வி ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் டு அவர் கிட்ஸ் அண்ட் ஃபார் எவ்ரி ஒன். சோ அம்மாவை என்னைக்குமே மறக்காதீங்க. அம்மாக்கு வந்து எப்பவுமே உங்களால முடிஞ்ச சேவைகள் செய்யுங்க. கோவப்படாம, அவங்களும் வளர்ந்த குழந்தைகள். அதனால வந்து அவங்களுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அவங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா செஞ்சுட்டு போங்க. அது சின்ன விஷயம்னா கூட அது வந்து நம்மளுக்கு வந்து என்னடா அது சின்ன விஷயமா கேட்கறாங்களே, ஆனா அது அவங்களுக்கு பெரிய விஷயம். சரிங்களா? ஏன்னா சின்ன வயசுல நம்ம சின்ன விஷயமா கேட்டிருப்போம். அத போய் வாங்கி கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வந்து குடுத்திருப்பாங்க. அது அது வந்து அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா, என்னடா இத போய் கேட்கிறானே, நான் வாங்கி குடுக்கணுமா? முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அதையும் அப்ப வாங்கி கொடுக்க முடியலனாலும் எப்பயோ ஒரு டைம்ல அவங்களால அத நினைச்சு மறந்து போகாத விஷயத்த ஞாபகம் வச்சு அத வாங்கி குடுப்பாங்க. அவங்களால வாங்கி குடுக்குற டைம்ல. சோ அந்த மாரி தான் ஒரு தாய். சோ தாய என்னைக்குமே மதிக்கணும். இந்த கோவிட் சிச்சுவேஷன்லயும் நீங்க வந்து ஜாக்கிரதையா இருங்க. பத்திரமா இருங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே காம். ஒண்ணும் இல்ல. நீங்க நீங்க வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணி
உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எல்லாருக்குமே சந்தோஷத்த குடுங்க. ஏதாவது நேரா போய் பார்த்து சொல்லல. உங்களால ஒரு ஃபோன்ல எல்லாருக்கும் எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமோ, வர்ச்சுவல் ஹெல்ப் பண்ணுங்க. சோ அதுல அந்த நீங்க உங்களோட உடம்பு வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா தான், மனம் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அந்த அந்த கோவிட் வந்து ஃபைட் பண்ற அந்த என்ன சொல்றது? கொரோனாவ ஃபைட் பண்ணி நீங்க வெளிய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்மவும் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளோட சரவுண்டிங்ஸ், நம்மளோட சூழ்நிலைகள், நம்ம வீட்ல இருக்கிறவங்க, நம்மளோட தெருவுல இருக்கிறவங்க, நம்மளோட நாட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஜாக்கிரதையா இருக்கணும்னா, அது நம் கையில தான் இருக்கு. சோ ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே காம் அண்ட் ஹேப்பி மதர்ஸ் டே ஃபார் எவ்ரிஒன். இந்த 1 மணி நேரம் என் கூட டிராவல் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த டாபிக் ஒரு நல்ல டாபிக்காவே இந்த மாரி யூஸ்ஃபுல்லான டாபிக்காவோட நான் வருவேன். தேங்க் யூ சோ மச் அண்ட் உங்களோட ஆதரவு எனக்கு எப்பவுமே தேவை. தேங்க்ஸ் அ லாட். ஸ்டே சேஃப். பை பை.